ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்தரலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்க போது. அவங்க அப்பா வந்துட்டு வலுக்கட்டாயமா அவங்கள கூட்டிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ வந்து என்ன சொல்றாரு, "இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ பொறுமையா இரு. அதுக்கப்புறம் எக்கேடோ கெட்டு போன்ற" மாரியே சொல்லி கூட்டிட்டு வந்துட்டுருப்பாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு கவலையாவே இல்லையா? இந்த கல்யாணத்த நிப்பாட்டி ஏதாவது நான் பிரச்சனை பண்ணிடுவேன். அப்படின்ற மாரி உங்களுக்கு தோணவே இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ என்னைக்கு தான் பிரச்சனை பண்ணாம இருந்த? அதனால அத பத்திலாம் எனக்கு எந்த இதுவும் கிடையாது. இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் மட்டும் அமைதியா இரு." அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து "இதுக்கு மேல பேசாத, பேசாம வா" அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு இழுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. இவங்களுக்கு கல்யாணமும் முடிஞ்சு போயிடுது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ வந்துட்டு ஹீரோ கூட தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின பார்க்கறதுக்காக முகத்த அந்த இத விலக்கி விடுவாங்கல்ல. விலக்கி விட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க இப்ப தான் நிமிர்ந்து ஹீரோவ பார்க்குறாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, "அய்யய்யோ! என்னோட அக்காவோட லவ்வரையா நான் வந்துட்டு நேத்து அவர் கூட இருந்தேன்." அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுது. ஏன்னா, இவங்களும் இவங்க அக்காவும் வந்துட்டு ட்வின்ஸா இருப்பாங்க. ஸோ, இவங்களோட அக்கா தான் வந்துட்டு இவர லவ் பண்ணியிருப்பாங்க. இப்ப இவங்க வந்து இந்த மாரி யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இப்ப போகும். ஃப்ளாஷ்பேக்ல என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அதாவது மொத நாள் என்ன நடந்திருக்கும்னா, இவங்க ரொம்ப சேடா போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு, இவங்க ஒரு பையன லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கே தெரியாம வேற ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருந்திருப்பாரு. அத பார்த்துருப்பாங்க. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப அப்செட் ஆகி அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது, அங்க இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. இவரோட டார்ச்சர் இவங்களுக்கு தாங்க முடியாது. ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பாங்க. எங்க போற? எங்க போறன்ற மாரி அவர் ரொம்பவே பதறுவாரு. ரெஸ்ட் ரூம் தான் போறேன். பேசாம உட்காரு அப்படின்ற மாரி அங்க போவாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வழியிலே வந்துட்டு ஒருத்தர் கைய பிடிச்சு இப்ப ஹீரோயின பிடிச்சு இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா, "என்ன இன்னைக்கு செல்லம் வந்து ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க." அப்படி இப்படின்னு கேட்கவும், "யார்றா நீ?" அப்படின்ற மாரி இவங்களுக்கு தோணும். ஆனா இவங்கள பேசவே விடாம அப்படியே அவர் கூட்டு போயிடுவாரு. அதாவது ஹீரோ அந்த மாரி பண்ணிட்டு அவங்களுக்குள்ள அந்த இதெல்லாம் நடந்து முடிஞ்சிரும். அப்புறம் காலையில தான் விடிஞ்ச உடனே இவங்க முழிச்சு பார்ப்பாங்க. ஏன் இந்த மாரி நடந்துக்கிட்டாருன்னா, இதே இதில அவங்க ட்வின்ஸ் தானே. அதனால வந்து அவங்க தன்னோட லவ்வர்ன்னு நெனச்சுட்டு அவன் இந்த மாரி நடந்திருப்பாரு. பார்த்தீங்கன்னா, காலையில எந்திச்ச உடனே அவங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் என்ன நடந்துச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வேக வேகமா வெளிய ஓட பார்ப்பாங்களா, அந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு, "என்ன நீ எப்பவும் இல்லாத மாரி இன்னைக்கு என்ன ரொம்ப இதா நடந்துக்கிற? இது நமக்குள்ள எப்பவும் இருக்கிறதுதானே?" அப்படின்ற மாரி கேட்கவும், அவர் கைய பிடிச்சு இழுக்கவும், இங்க திடீர்னு அவர ஒரு எட்டி ஒரு உத விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சுருவாங்க. பதட்டத்தோட அங்கருந்து வந்துகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா தான் வந்து கால் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, "சீக்கிரமா வீட்டுக்கு வாம்மான்னு" சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களும் அறக்க பறக்க வீட்டுக்கு வந்து பார்த்தா, இப்ப வந்து ஹீரோயினுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது இவங்களோட அக்காவுக்கு. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணும், கல்யாணத்துக்கு ஒரு 2, 3 மணி நேரத்துக்கு முன்னாடி, "எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு, அது பாட்டுக்கு ஓடி போயிருக்கும். இப்ப இவங்க 2 பேருமே வந்துட்டு முழிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா, இவங்க லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு தான் அந்த கல்யாணமே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. கல்யாண நேரத்துல எதுக்காக இந்த பொண்ணு ஓடி போச்சுன்னே எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்பவே புலம்புவாங்க. "அப்பாவா நம்ம கம்பெனி ரொம்பவே லாஸ்ல போயிட்டு இருக்குமா. இந்த கல்யாணம் நடந்தா எப்படியாவது அவர் நம்மளுக்கு பணம் குடுக்குறேன்" அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படின்னு அவர் பங்குக்கு அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருப்பாரு. வந்து இப்ப என்னதான் என்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்ற மாரி அவங்க 2 பேரையும் பார்ப்பாங்க. அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, "இந்த பிரச்சனை நம்மளுக்கு நஷ்டமாயிட்டோம்னா, நாள பின்ன என் மேல கேஸ் விழுந்ததுன்னா நான் ஜெயிலுக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குமா" அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுவாரு. இதுலருந்து எப்படி தான் வெளிய வர போறேனோ தெரியலன்னு சொல்லிட்டே இருக்கும்போதே அவங்க அம்மா இருக்காங்கல்ல, ஹீரோயின் அப்படியே ஒரு லுக் விட்டு பார்ப்பாங்க. எதுக்காக இப்படி பார்க்குறேன்ற மாரி அந்த பொண்ணு யோசிப்பாங்க. அதாவது ஹீரோயின். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ ஒரு ஐடியாவா சொல்லுவாங்க. "நீயும் உன் அக்காவும் ட்வின்ஸ் அப்படின்றதுனால பார்க்கறதுக்கு ஒரே மாரி இருக்கீங்க. ஸோ அவ தான் போயிட்டா. அவளுக்கு பதிலா நீ இந்த கல்யாணத்த பண்ணிக்கிட்டீன்னா, எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துரும்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. வந்துட்டு இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. "நீங்க என்ன லூசு மாரி பேசிட்டு இருக்கீங்க? அவ லவ் பண்ணத நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு" ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. இந்த மாரிலாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா வெளிநாட்டுலேருந்து வந்திருக்கவே மாட்டேன். வந்ததும் வராதுமா என்னை இந்த மாரி ஒரு சிக்கல்ல மாட்டி விட பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்தவும், அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, "சின்ன வயசுலேருந்து உன் ஆசைக்கு ஏதாவது எதிரா நாங்க செஞ்சிருக்கோமா? எல்லாமே உன்னோட விருப்பத்துக்கு இதா தானே நாங்க பண்ணியிருக்கோம். எங்களுக்காக இத கூட நீங்க செய்ய மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. என்னதான் சொன்னாலும் அவங்க 2 பேரும் சுத்தி சுத்தி இதே மாரி பேசும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "அவன் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. நீங்க என்ன பொண்ண மாத்தி, ஆள மாத்தி என்ன கொண்டு போய் நிக்க வச்சீங்கன்னா, அவன் கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "சின்ன வயசுலேருந்தே நீ எவ்வளோ அழகா இருப்ப. அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப ஸ்மார்ட். அதனால அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீயும் வெளிநாட்டுலலாம் படிச்சிருக்க. உன் அக்காவும் அங்க தான் படிச்சிருக்கா. ஸோ வந்துட்டு 2 பேரையும் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீ இத ஒத்துக்கோ" அப்படின்ற மாரி இப்ப அவங்க அம்மாவும் திரும்ப திரும்ப சொல்லவும், வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க அம்மா பயங்கரமா மிரட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. "நீ இத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம குடும்ப மான மரியாதைலாம் இப்ப உன் கையில தான் இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க அப்பா எந்திரிச்சு நின்னுட்டு என்ன சொல்றாரு, "இந்த கல்யாணத்த மட்டும் நீ ஒத்துக்கிறன்னு வச்சுக்கயே, எல்லாரும் என்ன வந்துட்டு உயிரோடயே பார்க்க மாட்டீங்க" அப்படி இப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே இப்ப இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அப்பா உயிரோட இல்லாட்டி கூட பரவால்ல. அத கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா இவர் வாங்கி வச்ச கடன்காரங்கலாம் வந்துட்டு நாளைக்கு நம்ம கிட்ட வந்து கடன கேட்டாங்கன்னா, அத நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது? அதுக்கு இந்த கல்யாணமே பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே புலம்பிட்டே இருப்பாங்க. இந்த மாரி நடந்திருக்கு. எப்படி இப்ப நான் வந்து இத ஃபேஸ் பண்ண போறேன்? நாளைக்கே நான் வந்து ஒரிஜினல் கேரக்டர் இல்ல. நான் வந்து அக்கா இல்ல. அவன் லவ் பண்ண பொண்ணு இல்லன்னு தெரிஞ்சா அவன் என்னை ஏத்துப்பானா? என்ன ஏதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது, அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நீ நினைக்கிற மாரி அவன் ஒண்ணும் மோசமானவன்லாம் கிடையாது. கண்டிப்பா
உன்னை ஏற்றுப்பான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீ அவனை வந்து நாளை பின்ன வந்துட்டு அவனுக்கு உனக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி பிடிக்காம கல்யாணம் பண்ணாலும் கண்டிப்பாக பிடிச்சி நீங்கள் 2 பேரும் வாழ்வீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய இடத்துல அப்படி தான் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரே யோசனையாக இருக்கும், இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, ஃபஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடுலாம் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹீரோயின் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ நான் தான் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, என்ன பண்ண தெரியலையே, ஒருவேளை அவன் லவ் பண்ண பொண்ணுன்னு நினச்சி தானே, அதாவது லவ் பண்ணும்போது அவங்க 2 பேரும் இப்படி இருந்திருக்காங்க கொண்டிருக்காங்க. ஸோ எனக்கு கல்யாணம் அடிச்சு அவன் எதிர்பார்ப்போடு வருவானே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ரெண்டாவது அவன் அக்காவோட லவ்வராக இருக்கிறதுனால நான் எப்படி அவனை ஃப்யூச்சரில் கூட லவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பயங்கர குழப்பமாக இருக்கும். வந்துடுறாரு, வந்தவொடனே இவங்க பதட்டமாக இருக்கிறத பார்த்தோன்னே எதுக்காக பதட்டமாக இருக்குன்னு கேட்கவும், எனக்கு வந்து வயிற்று வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க இஷ்டத்துக்கும் காரணம் சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக போய் வந்துட்டு ஃபோனில் வந்து சர்ச் பண்ணியே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி விருப்பம் இல்லாமல் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவர் வந்து நம்ம விரும்பக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவங்க நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு கமெண்ட்ஸும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் என்ன செஞ்சாலுமே அதில் வந்து குத்தம் கண்டுபிடிங்க, அப்படி குத்தம் கண்டுபிடிச்சி அவர்கிட்ட வந்து நீங்கள் குறையா பார்த்து பார்த்து அவரை நீங்கள் திட்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவராக வெறுத்து போய் உங்களை விட்டு போயிடுவார். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி ஐடியா வேறு கொடுப்பாங்க. இது இவங்களுக்கு ஓகேவா தோணும். இவங்களுக்கு அந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சிருக்கா. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா என்னை தொடாதீங்கன்னு போய் நின்றுக்கிறாங்க. நான் எப்போவுமே அதே மைண்டில் இருப்பேன், அப்படிலாம் நீ நினைக்காத, எனக்கும் மனசாட்சியெலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே ஆறுதலாக பேசுகிறாரு. உனக்கு வந்து முடியலன்னு எனக்கு தெரியும், உனக்காக சூப் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடுன்ற மாதிரிலாம் கொடுக்குறாரு. ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்ண தலைவர் பேசுகிறதுலாம் ஒரு தன்மையாக பேசுகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு தயங்கி வர அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன பிராண்ட், இது நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஒரு மூட்டையை எடுத்து அவ்வளோ இதை கொட்டி விடுறாரு. அதாவது நிறைய பிராண்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவர் என்னன்னா அதில் ஒன்றை தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு. நீ எதை யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, அதனால தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன், இதில் எது உனக்கு தேவையோ அதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது. இதுக்காக வந்து அதாவது அவங்க ஃபஸ்ட் டைம் அவர் கொடுக்கும்போது இவங்க வாங்கியிருக்கலாம், ஏன் அதை வாங்காமல் அப்படிலாம் செய்கிறாங்கன்னா அந்த கமெண்ட்டில் ஒருத்தர் அட்வைஸ் பண்ணியிருந்தார்ல, இது மாதிரி வந்துட்டு அவர் என்ன செஞ்சாலும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அவர் வெறுத்து போய் ஓடிடுவாருன்னு. அதுக்காக வந்துட்டு வேணும்னே வந்துட்டு அதை பிடிக்காத மாதிரி அவரை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மார்ட்டாகவே நடந்துப்பார். இப்போ ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மனசு கஷ்டமாகவே இருக்கும், தெரியாமல் அவரை திட்டிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாகவே தான் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இப்போ ஆஃபீஸ் இருக்குல்ல, ஹீரோட ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஆஃபீஸில் வந்துட்டு அதாவது என்ன சொல்கிறது மாடலிங்காக இருப்பாங்க. இவங்க ஸ்பான்சர் பண்ணி வச்சுருப்பாங்களே இவங்க கம்பெனிக்காக, அந்த மாடலிங்காக தான் இருப்பாங்க. இவங்களும் ஹீரோ வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்க ஹீரோக்கு வந்து கல்யாணம் ஆனதுனால வந்துட்டு இவங்க கிட்டே கேட்பாங்க, இது மாதிரி உனக்கும் ஹீரோக்கும் வந்து தானே லவ்வெல்லாம் போய்டுறது, அதெல்லாம் என்னாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கவும் இவங்களுக்கு செம்ம கோவமாக இருக்கும். அதெல்லாம் ஒரு பழைய விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. அவங்க திருவி கேட்பாங்கல்ல, அவங்க 2 பேருக்குள்ள எதுவும் பிரேக்கப் ஆகிடுச்சா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எதுவுமே பதில் சொல்லாமல் சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கும் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹீரோயின் தான் இடையில வந்துட்டு இந்த மாதிரி இவங்க 2 பேரும் பிரியறதுக்கு காரணம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அது எல்லாத்தையுமே அங்கே ஃபில் பண்ணிக்கிறாங்க. இப்போ இங்கே ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கேட்பாங்க, எப்படி இருக்கா அவனோட ஹஸ்பண்டு, உன்னோட எக்ஸ் மாதிரி இருக்கானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, எக்ஸா அவன் ஒரு வீணா போனவன், இவன் எப்படி இருக்கான் தெரியுமா, எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கான், அவனை எதுலேயுமே நம்ம கோவப்படவே முடியல, அந்த அளவுக்கு நம்மளை வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி நல்ல விதமாகவே சொல்லுவாங்க. தம்னா வந்துட்டு இவங்க பேச அவங்க ஃப்ரெண்டு அதுக்குள்ளே அவங்க வீட்டுக்காரன் உனக்கு பிடிச்சிருச்சான்னு சொல்லிட்டு இவங்களை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் இவங்க சுதாரித்து பார்க்குறாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பிடிச்சிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ ஆஃபீஸில் இருப்பார், இவங்களை பற்றி யோசிச்சுட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு இன்னும் தெரியாதுல்ல, அக்காவை லவ் பண்ணியிருக்கோம், தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கோன்ற விஷயம் அவருக்கு இன்னும் தெரியாது. அவர் யோசிச்சுட்டே இருப்பார். ஆனால் முன்னாடிலாம் அவள் இப்படி இருக்கவே மாட்டாளே, ரொம்ப நம்மக்கிட்ட ரொம்ப லவ்வாக இருப்பா, அப்படி தானே இருப்போம், இப்போ ஏன் இப்படி ஒரு மாதிரியாகவே நடந்துக்கிறா, நம்ம கிட்ட போனாலே விரட்டி விடுறாளே, இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரே யோசனையாக இருக்கும். ஆஃபீஸில் இருக்கவருக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஞாபகம் வரும். உடனே கால் பண்ணி பார்க்கலான்னு பண்ணும்போது அவர் கால் பண்ணுறது யார் நம்பர்னா அக்காவோட நம்பருக்கு தான் பண்ணுறாரு. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நாட் ரீச்சபிள், இது வந்துட்டு ஒர்க் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லவும் இவருக்கு ஒரே இதாக இருக்குது. அது எப்படி, அது இப்போ தானே காலையில் ஃபோன்லாம் வச்சிருந்தாலே எப்படி நாட் ரீச்சபிள்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல, நேரில் கிளம்பி போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் கிளம்பிட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் இவங்க 2 பேர் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களா, அங்கே ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இவங்களோட எக்ஸ் இருக்காருல்ல, அதாவது லவ்வர், அவர் கூட வந்து ஒரு பொண்ணு இருந்ததில்ல, அந்த பொண்ணு தான் இந்த ஹீரோயின் கிட்ட இப்போ பேச வரும். என்ன நீ தப்பாக நினச்சிக்கிட்டியா, நான் அவனை எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், அங்கெல்லாம் உன்னை கண்டுக்கவே முடியல, இங்கே தான் உன்னை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இந்த பொண்ணு கிட்ட வந்து பேசவும் இவங்க சுத்தமாக கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு இவ்வளோ பார்த்தாலே ரொம்பவே கோவமாக வருது. என்ன சொன்னாலும் ஹீரோயின் வந்து பேசவே மாட்டாங்களா. டக்குன்னு இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த எக்ஸோட சுற்றிட்டு இருந்தா அந்த பொண்ணு, இங்கே பாரு நீ தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, நான் ஒன்றும் எந்த தப்புமே கிடையாது, ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னை லவ் பண்ணிவிட்டு அவன் என்கிட்ட வந்தான்னா நீ கோவப்படலாம், ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் 2 பேர் தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம், இது தெரியாமல் நீ தான் அவனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்க, உன் மேலே தான் தப்பு, எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தேவையில்லாமல் இவகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க, நீ சொல்கிற கதைக்கும் இவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ சொல்கிறது எல்லாமே வந்து
தங்கச்சியை பற்றி தானே சொல்லிட்டு இருக்க, இவ அவளோட அக்கா, இவ வந்து இந்த கம்பெனியோட சிஓ இருக்காருல்ல, அவரோட ஒய்ஃப் இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு வந்து அவள் முதலாளி, நீ பேசுகிறதெல்லாம் வந்துட்டு இவளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா உடனே அந்த ஹீரோயினும் வந்து சுதாரிச்சுட்டு, ஓ நீ தானா, அது என் தங்கச்சி சொல்லிட்டு இருந்தா உன்ன மாதிரி ஒரு இப்படிப்பட்டவெல்லாம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதுவும் அப்படின்னா வந்து இவங்களாம் பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா ஹீரோயினோட அக்காவா அவங்க நடிச்சுக்கிட்டு இதை போய் பயங்கரமாக திட்டிடுவாங்க. திட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ இந்த இடத்துக்கே வந்துடுவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த பேசிகிட்டு இருக்க பொண்ணை தள்ளி விட்டுட்டு, அதாவது தள்ளி நிற்க வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பேசுவார். என்னாச்சு, உன் ஃபோனுக்கு நான் கால் பண்ணிட்டே இருக்கேன், நாட் ரீச்சபிள்னே வருதுன்னு சொல்லும்போது, இல்லை அது நெட்வொர்க் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துக்கு கரெக்டாக அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருமா. ஹீரோ ஆச்சரியம் பார்க்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க தான் சமாளிப்பாங்க. இவ்வளோ நேரம் நாங்கள் பார்க்கிங்கில் இருந்தோம், அதனால தான் டவர் இருந்திருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு, ஏன் இப்போல்லாம் ஒரு மாதிரியாகவே இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வயிற்று வலிக்கு திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. சரி சரி நம்ம சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்கள கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஃபோனை மறக்கும் போது அந்த புதுசாக அந்த எக்ஸல் அவரோட பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு என்ன பண்ணி உங்களோட ஃபோன் எடுத்து கொடுக்கும். அப்போ தான் அந்த ஃபோனோட கவர் இருக்குல்ல, அந்த பேக் கேஸ் இருக்கும்ல, அதை திருப்பி பார்க்கும்போது அதை வந்து இதுதான் வந்து ஹீரோயினுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கும். அதாவது தங்கச்சிக்கு, ட்வின்ஸில் தங்கச்சிக்கு அது வந்து இவகிட்ட இருக்குன்னா அப்போ இவ தான் தங்கச்சி, அக்கா மாதிரி இவ நடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் இப்போ இது உடனே புரிஞ்சுக்கும். பார்த்தீங்கன்னா அவள் யோசிச்சுட்டே அந்த பொண்ணு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா சரி தூங்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வராரு. இவங்க நவந்து போகிறாங்க. அப்படி போய் ஒரு கட்டத்தில் கீழேயே விழுந்துடுறாங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் அவருக்கு வந்து காமெடியாக இருக்குது, அதனால் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்து என்னை பார்த்து நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பாங்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு கேட்கவும், சரி நான் வேறு ரூமில் போய் படுக்கிறேன்னு அவங்க சொல்லுவோம். இல்லை நீ இங்கேயே படுத்துக்கோ, நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு பில்லோலாம் வச்சுட்டு நல்ல பிள்ளை மாதிரி அவரும் படுத்துக்கிறாரு. அப்போ ஹீரோயின் கேட்பாங்க, உனக்கு ஏதாவது சத்தம் கேட்குதான்னு கேட்கும்போது எனக்கு எதுவும் சத்தம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். நான் வந்துட்டு இப்போ ஹீரோ வந்து உடனே ஆமாம் எனக்கும் கேட்குது, நான் ஒரு பெட்டு வளர்த்துட்டு இருந்தேன், அது காணா போயிடுச்சு, இப்போ திரும்ப வந்திருக்கு போல இருக்கு, அதுவும் இருட்டில் அங்கே தெரியுது இங்கே தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பயங்கரமாக பயமுறுத்துறாரு. அந்த பயத்திலே அவங்க வந்து ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அது உடனே வந்துட்டு அவர் வந்துட்டு, என்ன மேடம் நீங்கள் தான் வந்துட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் மட்டும் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் பண்ணுவேன் நீ தான் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அதோட அவங்க படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் இப்போ ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்கு வராரு. ஆஃபீஸ்க்கு வந்தோடனே இந்த ரூமர்லாம் பரவிட்டு இருந்ததில் அதெல்லாம் கேட்கும்போது அவருக்கு செம்ம கோவம் வருது. இப்போ இவர் அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணுவார். இந்த மாதிரிலாம் நியூஸை கேள்விப்பட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன், எனக்கே செம்ம டென்ஷனாக தான் சார் இருக்குது, ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இவருக்கு அதை சட்டுப்புட்டுன்னு பேசி முடிங்க, இந்த மாதிரிலாம் எதுக்காக பரவ விடுறீங்க அப்படின்ற மாதிரி அவரும் கோவப்படுவார் ஹீரோ. உடனே இவர் கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே அந்த பொண்ணு வரும். அந்த ஹீரோ ஒன் சைடில் லவ் பண்ணிட்டு இருக்கல அந்த ரூம், அந்த மாடலிங் பொண்ணு, அந்த பொண்ணு வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஹீரோவை கண்டுக்காமல் போகலான்னு தான் அப்படியே போயிட்டே இருக்கும். அது எதுவும் தெரியாத அப்பாவி மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவாக கூப்பிட்டு நிப்பாட்டி பேசுவார். நீ மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, நீ தான் இந்த மாதிரிலாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்கியா, உன்னால தான் இந்த மாதிரிலாம் ரூமர் பரவுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. போது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கும் எனக்கு அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அதெல்லாம் வேற யாராவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு செம்ம வெறி எழுவனே அவர் என்ன சொல்வார்னா, இந்த கம்பெனி உனக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும், அதாவது இந்த கான்ட்ராக்ட்லாம் போட்டு வச்சிருப்பாங்களா இத்தனை வருஷத்துக்கு மாடலிங்காக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் உனக்கு தான் நஷ்டமாக போயிடும், உன்னை எச்சரிக்கிறேன், இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். இதுக்கும் கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புவார். இந்த பொண்ணு என்ன செய்யணும், என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தானே சொந்தமாக்க போகிற அப்படின்ற மாதிரி வில்லத்தனமாக ஒரு பக்கம் அது சிரிச்சிட்டு இருக்கும். இப்போ ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோனில் அந்த நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கலாம், அதில் பார்ப்பாங்க. அதில் வந்து ஹீரோவும் ஒரு ஹோட்டலில் ஸ்டார்டிங்கில் இருந்திருப்பாங்களா, அதை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி யாரோ போட்டிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்களும் இந்த ஹீரோவும் மாடலிங் தான் லவ் பண்ணாங்க, இந்த பொண்ணு தான் ஹீரோமாக்கி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரிலாம் நியூஸை கொடுத்து போடுவாங்க. அது இல்லாமல் இந்த மாடலிங் பொண்ணுக்கு நாங்களாம் சப்போர்ட்டாக இருக்கும், இவன் மேலே நீ தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கோவமாக வரும். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த மாடலிங் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்களா, இஷ்டத்துக்கும் ஹீரோயினை பயங்கரமாக திட்டுறாங்க. ஹீரோயின் உடனே அந்த கமெண்ட்ஸாக அவங்களும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஹீரோயின் மேலே எந்த தப்புமே கிடையாது, அவளுக்கு அன்றைக்கி என்ன நடந்ததுன்னே தெரியாது, எதுவும் தெரியாமல் இப்படி பேசாதீங்கன்னு சொல்லும்போது இவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இவங்க மேலே வந்து ரிப்போர்ட் பண்ணி என்ன பண்ணிடுறாங்கன்னா டக்குன்னு வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. இந்த ஹீரோயினுக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. உடனே என்ன பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க, உன்னோட ஐடி எனக்கு கூட, நான் இப்போ உடனே கமெண்ட்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நியூஸ் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன், உனக்காக தான் நானும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்னையும் வந்துட்டு பிளாக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி என்னையும் இது பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ ஹீரோனுக்கு செம்ம கோவமாக இருக்குது. இப்போ ஹீரோ வேறு வந்துட்டானா அவர் வேறு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால் இப்போ என்ன பண்ணுறது தெரியாது. டக்குன்னு இப்போ ஒரு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே வருவாங்க. அப்படியே சண்டை போட ஆரம்பிச்சா தப்பிச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே வருவாங்க. என்ன காரியம், அதாவது வேற யாருக்கிட்டையோ அஃபேர் இருக்க மாதிரிலாம் தானே நியூஸ் பார்த்துட்டு அந்த மாதிரி கோவம் வரல, ஒரு ஒய்ஃபுக்கு உண்டான கோவம் அந்த மாதிரி கத்திக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. என்ன நீ பண்ணி வச்சிருக்க, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வராங்க. நீ அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டியா, ஒன்றும் டென்ஷன் ஆகாத, அதெல்லாம் என் பொறுப்பில் விட, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும்போது பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. சரி வா நானும் வரேன், சேர்ந்தே போவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லை இப்போ இங்கே நடக்கிற பிரச்சனைலாம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், அவங்க இதை பற்றி கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்கிறது, நான் ஃபஸ்ட்டு போகிறேன், அவங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன், அதுக்கப்புறமா
அதுக்கப்புறமா நீ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்போ வீட்டுக்கும் வந்துருவாங்க, வேக வேகமாக அப்பா வீட்டுக்கும் வந்துருவாங்க. அங்கே போயிட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு ஹாயாக உட்காந்துட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, கொஞ்சமாவது டீசெண்டாக நடந்துக்கோ, உங்கள் அக்கா வந்து இந்த மாதிரி இன்டீசெண்டாக நடந்துக்க மாட்டா, அதனால் நீ இந்த மாதிரி எடுத்தோம் கவுத்தம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லும்போது உடனே இவங்களுக்கு கோவம் வந்துடும். என்னதான் என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது, அக்கா மாதிரி இரு அக்கா மாதிரி இருன்னு சொல்லி சொல்லி என்னோட ஒரிஜினாலிட்டியை நான் இழந்துட்டு இருக்கேன், இப்போ வேறு என்ன தான் பண்ணணும் அதை முதல் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கோவப்படுவாங்க. கல்யாணம் அடிச்சிட்றது கொஞ்சமாவது யோசனை வச்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லவும் அவர் கல்யாணம் ஆசைப்பட்டு பண்ணிக்கிட்டது என்ன பண்ணிக்கல, என்ன அக்கா நினச்சி தான் அவர் பண்ணியிருக்காரு, அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. உடனே அப்பா என்ன சொல்வாருன்னா, சொல்லலாம், இப்போ வந்து என்னோட பிஸ்னஸில் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது, இந்த டைமில் சொன்னால் அது சரி வராது, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நானே அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன்னு சொல்லுவார். இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ அக்காவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அவங்க தேடுற விஷயம்லாம் வந்துட்டு இப்போ ஹீரோக்கு தெரிய வந்ததுன்னா அப்போ வந்து மாட்டிட்டு முழிக்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நடக்கிற நேரத்துக்கு பார்த்துக்கலாம், இப்போதைக்கு அது வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதோட இப்போ ஹீரோ வந்து ஆஃபீஸில் இருப்பார். அவர் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு என்ன சொல்வார்னா, இந்த மாதிரிலாம் நியூஸ் பரவிட்டு இருக்கலாம், இந்த மாதிரி எந்த நியூஸும் என் ஒய்ஃபுக்கு வந்து கண்ணுக்கு வரவே கூடாது, அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறா, அதனால இந்த நியூஸ் எல்லாம் ஒழிச்சு விட்டுரு, என் ஒய்ஃபை வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த மாதிரி கோவமாக இருக்க பொண்டாட்டிங்களை எப்படி சமாதானப்படுத்துறது, உனக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட போய் கேட்டுட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இதான ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேர்ள்ஸுக்கு அதாவது ஒய்ஃப் அவங்களுக்குலாம் வந்து கிஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு கிஃப்ட் மட்டும் வாங்கி கொடுக்குறேன், அதை போய் மட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்க, அப்படி டோட்டலாக மாறிடுவாங்கன்னு சொல்லவும் சரி சரின்னு ஹீரோவை என்ன பண்ணுவார், அவர் கொடுத்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வருவார். அதில் என்ன எழுதியிருக்குன்னா வேர்ட்ஸாக தான் இருக்கும், அதாவது நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன், சாரி அப்படி இப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி மன்னிப்பு கேட்குறதுலேயே ஒரு கிஃப்ட்டு. அதை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு என்ன பண்ண தெரியாது, வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அதோட இவர் என்ன பண்ணுவார்னா, சாப்பாடுலாம் ஊட்டி விடுவார், அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன கேட்பாருன்னா, உனக்கு என்ன வேலைக்கு போகணும்னு ஆசை தானே, நீ வந்து நம்ம கம்பெனிலேயே ஜாயின் பண்ணிக்கோ, கண்டிப்பாக வந்துட்டு அங்கே வேலை உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் நான் ரிட்டன் வந்ததுலேருந்து வேலைக்கே போகல, இன்னும் ப்ராக்டிஸே பண்ணலை அப்படின்னு. எங்கேருந்து ரிட்டன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா இவங்க அப்ராட்லேருந்து தானே வந்திருக்காங்க, அது இன்னும் ஹீரோக்கு தெரியாதுல்ல. வந்து எப்படி சமாளிப்பாங்கன்னா, ஆமாம் கல்யாணம் ஆகி வந்தல, அதுக்கப்புறமா நான் அந்த இந்த ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை, வேலைக்கு போகலை, அதை சொன்னேன்னு சொல்லும்போது அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோவும் சமாதானம் ஆயிருப்பார். ஏன்னா அவருக்கு அந்த டவுட்டெல்லாம் வரல இன்னும். அதோட அந்த மாடலிங் பொண்ணு இருக்குல்ல, அதோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணால் மட்டும் தான் அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி வச்சிருப்பாரு. இதை தெரிஞ்சவொன்னே அந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடும். ஹீரோவை பார்த்துட்டு கேட்கும், எதுக்காக என் கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, ஏன் இதை நான் சொல்லி தான் உனக்கு காரணம் தெரியுமா, என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். பொண்ணு என்ன சொல்லணும், அதெல்லாம் நான் சொன்னேன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, அந்த ரிப்போர்ட்டர்ஸை அவங்கள அவங்க இஷ்டத்துக்கு எழுதிக்கிட்டது, நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இப்போ நீ செஞ்சியா இல்லையான்றதுலாம் எனக்கு தேவையில்லாதது, உன் வேலையை மட்டும் பாரு, ஏன் வேலையில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, என்னை பற்றி நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, இன்னும் என்னை தப்பாக தான் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுகிட்டே இருக்கும். பாட்டுக்கு சென்டிமெண்ட்டாக என்னென்னமோ கேட்டு பார்க்குறாங்க. ஹீரோ அங்கேருந்து நகர்ந்து அவர் பாட்டுக்கு பதில் சொல்லாமே போயிடுறாரு. என் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நிமிந்து பார்த்துட்டு இருப்பாரு. அதோடு வந்துட்டு இதை பற்றி பேசவே அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரே வார்த்தையாக சொல்லுவார். அதான் சொல்லி பார்க்கும்போது ஹீரோ நம்புற மாதிரியே தெரியல, ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாம் உன்னை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு அவர் போய் உட்காந்துட்டாரா. இவங்களும் சொல்லி பார்க்குறாங்க, அவர் புரிஞ்சிக்கவே மாட்டார். ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஏன் நான் அப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியுமா, ஏன்னா நான் உங்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், நீங்கள் மட்டும் தான் என்னோட லவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசுகிறாங்க. ஹீரோ சட்டை பண்ணாமல் அவர் பாட்டுக்கு புக்கு படிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காரு. உடனே அவர் ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு, எனக்கு உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். இவர் கண்டுக்கவே மாட்டுறாரு. அப்படின்னு இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே என் மேலே தான் தப்பு, நான் இதுக்கப்புறம் அந்த சிந்தனையில் இருக்க மாட்டேன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் புரிஞ்சு நடந்துக்கிறேன், என்னோட கான்ட்ராக்டை மட்டும் கொஞ்சம் இன்னொரு தடவை யோசிச்சு அதை இன்னொரு தடவை அக்ரிமெண்ட் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது, அதுக்கப்புறம் நான் அதை யோசிச்சு முடிவெடுத்துக்கிறேன், இப்போ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லுவார். அப்படி நான் வந்துட்டு அங்கேருந்து அவர்கிட்ட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது கூட, என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தான் அப்படின்ற மாதிரி திரும்பவும் அதே மாதிரி மனசில் நினைக்கிறத அப்படியே சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ரொம்ப இதாக தான் அன்பாக தான் நடந்துக்கிறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிக்காத மாதிரியே எல்லாத்தையும் செய்கிறாங்க, ஆனால் அவருக்கு என்னமோ இவங்க செய்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி ரொம்ப ரசித்து ஹீரோயினை ரொம்பவே கேராக பார்த்துக்கிறாரு. இப்போ ஹீரோ வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இன்றைக்கும் ஹீரோயின் வந்துட்டு அவரை வந்துட்டு தூரமாகவே அந்த மாதிரிலாம் இருக்க சொல்கிறாங்க. உடனே ஹீரோக்கு வந்து இந்த டைம் வந்து கோவமே வருது. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன் இதே மாதிரி நீ ஒதுங்கி போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, இல்லை எனக்கு ஏதோ அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவர் சொல்லுவார். நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. போனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேருக்கும் ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துகிட்டு வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு கொஞ்சம் தூங்குறதுக்காக எல்லாம் இது போட்டு விட்ருவாங்க. 2 கிளாஸை கொண்டு வந்து அவர்கிட்ட ஒன்று கொடுப்பாங்க, இவங்க ஒன்று வச்சுருப்பாங்க. குடிக்கணும்னு ஹீரோ வந்து எனக்கு வேணான்னு சொல்லுவார். அப்போ ஹீரோயின் வந்து நான் கொடுக்குற தண்ணி கூட நீங்கள் குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கவும் அவர் குடிக்க ஆரம்பிச்சார். நீ மட்டும் ஏன் குடிக்காம வச்சுரு கேட்கவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க குடிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸே வந்து மாறி போயிருக்கும். உடனே அவர் ஹீரோ பேச தான் ஆரம்பிப்பார். அதுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பொத்துன்னு விழுந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவருக்கு போட்டது இவங்களுக்கு மாறி வந்து இவங்க நல்லா தூங்கிடுவாங்க. அதோட ஹீரோவும் சரி தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாக இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் படுத்து தூங்கிடுவார். அப்படின்னா மறுநாள் முடிச்சு பார்க்குறாங்க ஹீரோயின் வந்து டயர்டாக தூங்கி எந்திரிக்கிற மாதிரி இருக்கா. அவங்களுக்கு ரொம்ப பயமாக
இருக்குது, ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஹீரோ கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, ஒருத்தவங்க வீக்காக இருக்காங்கன்னா அவங்கள வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணிக்கக்கூடாது, நீ நேற்று தூக்கத்தில் இருக்கும்போது நான் எதுவும் பண்ணலை, என்னை நம்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவோம். அப்பாடான்ற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்துட்டு அப்படியே வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் வராங்க. ரோட்டில் போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாடலிங்கோட ஃபேனாக இருக்காங்க. அவங்களாம் ஹீரோயினை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் கிடைக்கிற தக்காளி வெங்காயத்தெல்லாம் வாங்கிட்டு போகிற வழியில் வந்து ஹீரோயின் வந்துட்டாங்களா, அவங்க மேலே அப்படியே விட்டு எறிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு இப்போ ஹீரோ வந்து இதை பார்த்துறாரு. வேக வேகமாக வந்து ஹீரோயினை காப்பாற்றி கூட்டு போயிடுறாரு. அப்புறம் வந்துட்டு என்னை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு நானும் ஒரு விதத்தில் காரணம், இனிமேல் இது நடக்கக்கூடாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஹீரோயினுக்கு வந்து இன்னும் ஹீரோ பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஒரே சந்தோஷத்தில் அவங்க ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிக்கிட்டு டென்ஸ்பரட் அப்படிலாம் இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கேட்பாங்க, உனக்கு வந்து ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்கள் அக்கா ஒரு வேளை வந்துட்டா அப்படின்னா வந்துட்டு நீ அவரை விட்டு கொடுத்துருவியா இல்லை நீ அவ கூட இருப்பியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, எப்படி நான் அவனை விட்டு கொடுப்பேன்னு எனக்கே தெரியல அப்படி இப்படின்னு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இஷ்டத்துக்கும் வளர ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்கார்ல, ஹீரோயினுக்காக ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு அவருக்கு வந்து வித்தியாசமாக அப்பப்போ ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் போல இருக்குது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட. அந்த மாதிரி வந்துட்டு அவர் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வேக வேகமாக வந்துட்டு இருக்காரு. இதை வந்து நோட் பண்ணிக்கணும், ஏன்னா நம்ம நாட்டிலும் இதெல்லாம் நடந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதோட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹீரோயினுக்காக ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக திரும்ப கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நல்லா ட்ரிங்க்ஸை பண்ணிட்டு அப்படியே ரோட்டில் தள்ளாடிட்டு இஷ்டத்துக்கும் அவங்க ஃப்ரெண்டோட பேசிகிட்டே வரும்போது அவங்களோட எக்ஸ் லவர் வந்தோன்னே அவரை பார்த்தோன்னே இவங்களுக்கு சம்மக்கம் வந்துடுது. உன் மண்டையை உடைக்காம விட மாட்டான்னு சொல்லிட்டு கீழே உள்ள கல்லை தூக்கிட்டு அவரை துரத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஓட்டத்தில் வந்துட்டு அவங்களோட பேக் வந்து கீழே விழுந்துருது. அவங்கள சமாதானம் பண்ணி ஒரு பக்கம் நிற்க வச்சுட்டு அவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட ஹேண்ட்பேக்லாம் கீழே விழுந்தது, அதோட திங்ஸ் எல்லாம் கீழே கொட்டிடுது, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. இப்போ நானும் ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் அங்கே ஒரு ஆள் வருது. அது யாருன்னா ஹீரோனோட எக்ஸ் லவர் இருக்கார்ல, அவர் கூட சுற்றிட்டு இருந்ததுல அந்த பொண்ணு அங்கே வருது. நானும் ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஹீரோனோட ஃபோன் இருக்குல்ல, அந்த ஃபோனை மட்டும் எடுத்து ஒழிச்சு வச்சுக்குது. இப்போ இதோட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் மேலே இதுக்கு பயங்கர பொறாமை. ஹீரோயினுக்கு ஏதாவது பெஸ்ட்டாக ஒன்று கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு அது தனக்கு வேணும்னு இது ஆசைப்படும். இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ் லவர் இருக்கார்ல, அவரை வந்துட்டு ஹீரோயின் லவ் பண்ணும்போது அவன் வந்து எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வேணும்னே அவங்க ரெண்டு பேரும் பிரித்து இது எடுத்துக்கிச்சு. இப்போ என்னன்னா அவனை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை விட இவ்வளோ பெரிய கம்பெனி சிஓவே இவனுக்கு வந்து புருஷனாக அமைஞ்சிருக்கானா, அப்போ அவன் வந்து இவளுக்கு இப்போ இது கிடையாது, இவங்க ரெண்டு பேர் லைஃப்பை பிரிக்கணும், ஏதாவது பண்ணணும், ஒன்று நம்ம அவனை அடையணும், இல்லை இவங்க ரெண்டு பேர் லைஃப்பை அட்லீஸ்ட் பிரிச்சாது விடணும். அதுக்கு இந்த ஃபோனை எடுத்துகிட்டு இதில் உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட போய் சொல்லணும், இவள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுது. நான் வந்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சுத்தமாக அந்த பையன் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல, அவரை போட்டு துரத்திக்கிட்டே போகிறாங்க. அவர் கட்டத்துக்கு மேலே ஒரு டென்ஷனாக என்ன பண்ணுறாரு, ஹீரோயின் அப்படியே உள்ள அவங்க வந்தாங்களா அந்த காரில் கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோயின் கிட்ட அவன் தான் ஏதோ தப்பாக நடக்க பார்க்குறான் போலக்குன்னு சொல்லிட்டு அவனை 2 தட்டி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் அப்படியே அழகாக தூக்கிக்கிட்டு அவரோட காருக்கு வந்துடுறாரு. அப்படியே வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி விட்டுட்டு காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கு, யார் நம்மளுக்கு பண்ணது தெரியல, என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஃபோனை வேற காணுமே, ஃபோன் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தேடிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிருக்கிறது பார்த்தோன்னு ஹீரோ கிட்ட போய் கேட்பாங்க, நீ தான் எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அமைதியாக இருப்பார், எதுவுமே பேச மாட்டார். அப்போ இவங்களுக்கு எப்படி தோணுன்னா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது லொடலோடன்னு பேசிகிட்டு இருப்பான், இன்றைக்கின்னு பார்த்து எதுவுமே பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு நினைப்பாங்க. உனக்கு கொஞ்சம் கூட இதே மேனஸே கிடையாதா, அனுமதி இல்லாமல் இன்னொருத்தவங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறது, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது அந்த ஹீரோ வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, என் ஒய்ஃபுக்கு நான் செய்கிறத யார் வந்து தப்புன்னு வந்து சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆரம்பிச்சிருவாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தடவை இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன்னு எங்கேயாவது உன்னை சுற்றுறதை பார்த்தேன், உன் காலை எவ்வளோ உள்ளே போட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் திட்டம். இப்போ இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. இப்போ ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்கு வராரு. ஆஃபீஸ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் ஒரு பொண்ணு இருக்குல்ல மாடலிங், அது வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதில் அவங்க கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லும்போது அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். நான் எனக்காக கேட்கல, ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் இந்த பார்ட்டியவே அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, ஹீரோயினுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து சஸ்பென்ஸ், நீங்கள் அந்த பார்ட்டியில் வந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும், அவங்க ஒரு ஓல்டு ஃப்ரெண்டு, அவங்களுக்காகவே இந்த பார்ட்டியில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்னால் ஹீரோயினுக்கு நிறைய மனக்கஷ்டம் ஏற்பட்டிருக்குல்ல, இந்த பார்ட்டியில் சந்திச்சேன்னா நான் உங்கள்கிட்ட சாரி கேட்கறதுக்கு கூட ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கும் அது சரின்னு படும். சரி ஓகே அட்ரஸ் அனுப்பிவிடுங்க, எங்கே நடக்குது பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். இன்னும் 2 பேரும் அவங்க சொன்ன இடத்துக்கு இப்போ வந்துருவாங்க. வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இதுதான் கல்யாணம் முடிஞ்சு நம்மளோட அஃபிஷியலான ஒரு பார்ட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பார்ட்டி கொடுத்தவங்களும் வந்து உட்காருவாங்க. யாருன்னு பார்த்தா ஒன்று வந்து இந்த மாடலிங்கு, இன்னொன்று வந்து யாருன்னா ஹீரோயினோட எக்ஸ் லவரோட சுற்றிட்டு இருந்த அந்த பொண்ணு. 2 வந்து உட்காந்தோடனே ஹீரோயினுக்காக சம்மக்கம் வரும். இந்த 2 முகரக்கட்டைங்களை பார்க்கறதுக்காக தான் என்னை வந்து சர்ப்ரைஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தியா, இது ஒன்று வந்து உன்னோட சுற்றிட்டு இருக்கு அப்படின்ற பேரில் சுற்றிட்டு இருக்க அந்த ஒரு கேஸு, இது வந்து பார்த்தோன்னா என்னோட தங்கச்சியோட லைஃபை, அதாவது என் தங்கச்சியோட லவ்வையை வந்து கெடுத்த இது ஒரு ஆள், இதுங்களை பார்க்க தான் இப்போ என்னை கூப்பிட்டு வந்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. ஹீரோயின் இதெல்லாம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உடனே அந்த மாடலிங் பொண்ணை பயங்கரமாக முறைக்கிறாரு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா, சத்தியமாக எனக்கு இதெல்லாம் காரணம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது, நான் யதார்த்தமாக தான் கூட்டிகிட்டு
வந்தேன் அப்படின்ற மாதிரி அதுவும் சொல்ல ஹீரோ வந்து முறைச்சிட்டே இருப்பாரு. டக்குன்னு அந்த பொண்ணு இருக்குல்ல, அது என்ன சொல்லும்னா, அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, நான் எல்லா தப்பும் என் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஒரிஜினல் பேர் இருக்குல்ல, அதாவது தங்கச்சியோட பேர், அவங்க தங்கச்சி தானே, அவங்க கிட்ட வந்துட்டு அவங்களோட ஒரிஜினல் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு என்னை மன்னிச்சிரு, நான் என் மேலே தப்பு தான், உன் பாய் ஃப்ரெண்டை நான் கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது, உன்கிட்ட இருந்து உன் லவ்வை நான் பிரிச்சிருக்கக்கூடாது, அதுக்காக என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோயினுக்கு அப்போ என்ன பண்ணுன்னு தெரியாது, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்படி பேசுறதை கேட்டோன்னு அந்த மாடலிங் பொண்ணு இருக்குல்ல, நீ என்ன சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அவங்க அக்கா இடத்துல இருந்து அவங்க அக்கா மாதிரி நடித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறியா, இதுக்கெல்லாம் ஆதாரம் எதுவும் இருக்கா, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட்டு அவங்க வாழ்க்கையை கெடுத்து விட்டுறாத அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு இதுங்க ரெண்டு பேசிகிட்டு இருக்கும். இதெல்லாம் ஹீரோக்கு ஒன்றும் புரியாது, என்ன நடக்குதுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருப்பாரு. இந்த பொண்ணு இப்போ என்ன சொல்லணும்னா, இங்கே பாரு, நீ வந்து அக்கா இல்லை தங்கச்சி தான் அப்படின்ற விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடு, நீ உன்னோட அக்காவோட ஹஸ்பண்ட் தானே, கண்டிப்பாக உன்னை மன்னிச்சு விட்டுருவாரு, நீ எதுக்காக இப்படியே ஒரு பொய்யோ பரப்பிட்டு திரியிற அப்படின்ற மாதிரிலாம் இதுவும் கேட்டுகிட்டே உட்காந்துருக்கும். ஹீரோக்கு வந்து இதுக்கப்புறம் பொறுமையே இல்லை. டக்குன்னு அவர் என்ன சொல்வாருன்னா, இப்போ நீ சொன்னதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இல்லைன்னு வச்சுக்கோயேன், உங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் இருக்க வேண்டிய அடுத்த இடம் வந்து ஸ்டேஷனாக தான் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரெண்டும் நாங்கள் ஆதாரம் இல்லாமல் நாங்கள் பேசவே இல்லைன்னு சொல்ல உடனே ஹீரோயின் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆதாரத்தை காட்டு, அதுக்கப்புறம் நீ பேசு அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லணும், என்கிட்ட ஒரு சூப்பரான ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபோனை திருடி வச்சுருந்துச்சுல, அந்த ஃபோனை இங்கே பாரு, அந்த பேக் கேஸ் இருக்குல்ல, இது வந்துட்டு நான் உனக்கு கிஃப்ட் கொடுத்தது, இதை நீ இன்னும் வச்சிருக்க மாத்தாம அப்படின்னா வந்துட்டு நீ தான் அந்த தங்கச்சி அப்படின்றது, இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். என்ன நினச்சிப்பாங்கன்னா, அச்சோ இவ்வளோ நாளில் இது நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்கன்னா, வெளியே எப்படி சொல்லுவாங்கன்னா, இது ஒரு விஷயமா, என் தங்கச்சி ஃபோனை நான் யூஸ் பண்ணுறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு, அதாவது தங்கச்சி ஃபோனை நீ யூஸ் பண்ணலாம், ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது உன் தங்கச்சியோடது தானே இருக்கும், இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் வைன்னு சொல்லும் போது அந்த மாடலிங் பொண்ணு வேற போய் சொல்லி கல்யாணம் பண்ணால் பெரிய தண்டனைலாம் இருக்கும்ல அப்படின்ற மாதிரிலாம் ஏற்றி விட்டுட்டு இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறாங்க, அது ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, தங்கச்சியோட ஃபோனு எப்படி அது நீ இல்லைன்ற பட்சத்தில் எப்படி உனக்கு அது ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. உடனே இவங்க ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் அக்காவும் தங்கச்சி ரெண்டு பேருமே இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறோன்ற பேரில் இருக்கும்போது எங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ரெண்டு பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் தான் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இரு நான் வந்து உன் அக்காவுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவோட நம்பர் இருக்குல்ல, அதுக்கு கால் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து இவங்களுக்கு யோசனையாகவே இருக்குமா. உடனே அவங்க ஹீரோயின் திரும்பி அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே எனக்கு கால் பண்ணுங்க அது அப்படின்னு சொன்னோன்னா, அவர் அக்காவோட நம்பர் தானே கால் பண்ணுவார். அந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது ஆல்ரெடி நாட் ரீச்சபிள் இருந்ததில்ல, ஹீரோயினுக்கு அந்த டவுட் வந்திருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அக்காவோட ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து அவங்களும் அதே மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாகவே அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து வாங்கி இப்போ ஆக்டிவேட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அவர் கால் பண்ணும்போது அக்காவோட நம்பர் தான் இப்போ இவங்களுக்கு வரும், தங்கச்சியோட நம்பர் வராது. இல்லை இதுங்க ரெண்டுத்துக்கும் பதறும். இல்லை இது ஏதோ இதாக இருக்குது, நான் வேற ஒரு ஆதாரம் காட்டுறேன்னு ரெண்டு பேரும் உளர ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் இப்போ நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃபோனை திரும்பவும் அந்த பொண்ணு எடுக்க வரும். ஹீரோ அந்த கையை பிடிச்சி தட்டி விட்டுருவாரு. உன்னை கடைசியாக எச்சரிக்கிறேன், இதோட இங்கேருந்து எந்திரிச்சு போயிடு, இல்லை அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டி விடுவார். உனக்கு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுத்து அந்த அக்ரிமெண்ட் பற்றி நான் யோசிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் இப்போ அதுவும் கிடையாது, நீ இந்த கம்பெனியில் மட்டும் இல்லை எந்த கம்பெனிலையும் நீ வேலை பார்க்க முடியாத அளவுக்கு நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோமா அங்கேருந்து எந்திரிச்சிட்டு அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு கிளம்பிடுவார். இப்போ இது ரெண்டும் மட்டும் தனியாக உட்காந்துருக்கு. இதெல்லாம் அந்த மாடலிங் பொண்ணு இருக்குல்ல, அது வேறு செம்மையாக திட்டுது, இந்த மொக்க ஆதாரத்தை வச்சுட்டு தான் நீ வா உனக்கு அதை பார்த்துக்கிறேன் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தில்ல, இப்போ வந்துட்டு என் வாழ்க்கையை சேர்த்து கெடுத்து விட்டில அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது ரெண்டும் சண்டையை போட்டு அதாவது எந்திரிச்சு போயிடுது. ஹீரோனும் காரில் வந்துட்டு இருப்பாங்க. வர டைம் வந்து ஹீரோக்கே ஒரு டவுட் வரும். அப்போ கேட்பாரு, ஏன் தங்கச்சின்னு இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ட்வின் சிஸ்டர்னு சொல்கிறாங்க, ஆனால் இது வரைக்கும் அந்த தங்கச்சியை பார்த்ததே இல்லையே, தங்கச்சி நம்பர் போட்டாலும் எடுக்கிறது இல்லை, அவங்க ரெண்டு பேர் பேசின மாதிரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அதை ஓப்பனாகவே கேட்டுருவாரு, உனக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க ஏன் நம்ம கல்யாணத்துக்கு கூட வரல, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவங்கள பார்க்குற வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், அப்படின்னு வந்துட்டு ஹீரோயின் டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு வந்த சந்தேகம் உங்களுக்கும் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை நான் சும்மா தான் கேட்டேன், பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆகிடுறாங்க. இப்போ நாளையிலேருந்து என் கூட ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு வருவார். இவங்க தான் என்னோட ஒய்ஃப், உங்களோட இனிமேல் பாஸ் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைப்பார். இந்த மாடலிங் பொண்ணு இருக்குல்ல, அதுங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா எங்கேயும் போகாமல் இந்த ஆஃபீஸ்லேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்குங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோ இருக்காருல்ல, ஹீரோ வந்துட்டு அவரோட ரூமில் வந்து வேலை பார்க்கலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாடலிங் பொண்ணு வேகமாக வந்ததும் வராதமா எதுக்காக இப்போ அவளுக்கு இந்த ஆஃபீஸில் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது, அவள் இந்த ஆஃபீஸ் சிஓவோட ஒய்ஃப், அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, இது கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு நீ யார், ஒரு ரூம்குள்ளே வரும்போது பர்மிஷன் கேட்டுட்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் நீ அடிக்கடி என் கண்ணில் பட்டுட்டே இருக்காத, உன் மேலே உள்ள கோவம் இன்னும் எனக்கு அதிகரிச்சுட்டே இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு என் கண்ணை விட்டு நீ இல்லாமல் இருந்தா அப்படின்னா கூட உன்னை பற்றி நான் கன்சிடர் பண்ண யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இப்போ என்ன சொல்லணும்னா, என்ன இல்லாமல் இந்த கம்பெனி இல்லை, அதாவது நான் இல்லாமல் இந்த கம்பெனி இல்லை, நான் மாடலிங் பண்ணதுனால தான் இந்த கம்பெனி வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்வார்னா, உன்னை மாடலிங்காக ஆக்கி உன்னை வச்சு இந்த கம்பெனியை வளர்த்ததெல்லாம் சரிதான், இப்போ நீ பிரபலமான மாதிரி இதே இடத்துல வந்துட்டு வேற ஒரு பொண்ணை வச்சு நாங்கள் பிரபலமாயிக்க முடியும், அதனால் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்னால் அதாவது உங்கள் கம்பெனியால் நான் வளரல, என்னால் தான் உங்கள் கம்பெனி வளர்ந்துருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வாய் அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும். இப்போ மட்டும் இங்கேருந்து நீ போகல அப்படின்னா வந்துட்டு செக்யூரிட்டியை கூப்பிட்டு உன்னை வெளியே தூக்கி வீச சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், சரி ஓகே நான் மன்னிச்சிருங்கன்ட்டு திரும்பவும் ஒரு பொய்யான ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு அங்கேருந்து திரும்ப கிளம்புறோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ நின்றுட்டு இருப்பாங்க. எனக்கும் உனக்கும்
எந்த பிரச்சனையுமே இல்ல. எதுக்காக நீ என்னையே சுத்தி சுத்தி வந்து இந்த மாரி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க, டார்ச்சர் பண்றேன்னு கேட்கும்போது, இன்னுமா உனக்கு புரியல? நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேல்ல, அப்படிதான் அப்படின்ற மாரி இத சொல்லவும் பார்த்தீங்கன்னா, டக்குனு ஹீரோயின் இப்ப கோவப்படுற மாரி, அத வெறியேத்துற மாரி என்ன சொல்லுவாங்க, "என்னங்க ஒரு காஃபி கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய ஆளு அதெல்லாம் போமாட்டான்னு சொல்லிட்டு இந்த இந்த மாடலிங் திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ காஃபி கப்போட ரெடியா வந்து நின்னுட்டு இருப்பாரு. அதான் ஒய்ஃப்‌க்காக எத வேணா செய்யக்கூடியவரா இருப்பாரு. இப்ப இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த காஃபிய குடிச்சு பார்த்துட்டு, "இந்த காஃபி ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "இந்த காஃபி பிடிக்கலன்னா என்ன? உனக்கு பிடிச்ச மாரி ஃப்ளேவர்ல வெளிய போய் ஆர்டர் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வரும். உடனே அங்கருந்து அப்படியே முறைச்சிட்டு அங்கருந்து போவும், "அப்பாடா!" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமா உட்காந்துட்டே இருப்பாங்க. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு இவங்களோட எக்ஸ் லவர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு திரும்ப இவங்க கூட வந்துட்டு உட்காந்து பேசுவாரு. அதாவது இவங்க லவ் பண்ணவர் தான். வந்து வந்துட்டு, "என்ன செல்லம் எப்படி இருக்கன்னு?" கேட்கும்போது, "தேவையில்லாம யாரோ நெனச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுல என்ன சொல்வாருன்னா, "உன்ன நான் ஏமாத்திட்டு போயிட்டேன் அப்படின்றதுக்காக நான் உன்ன டோட்டலா உன்ன மறந்துட்டேன்னு அர்த்தமா? எனக்கு வந்து உன்னோட சிந்தனைகள் தான் அதிகமா இருக்கு. உன்ன விட்டு என்னால இருக்கவே முடியல தெரியுமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேச ஆரம்பிச்சுருவாரு. "நான் உன்ன ஏமாத்திட்டேன். எனக்கு தெரியுது நீ என் மேல கோவமா இருக்க. எதனாலன்னா, நான் உன்ன ஏமாத்திட்டேன். அந்த வருத்தத்துல நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதுக்காக உன்ன விட்டு நான் போயிட முடியுமா?" அப்படி இப்படின்னு இவரு பாட்டுக்கு கேட்பாரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணு நான் இல்ல அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, டக்குனு இவரு என்ன சொல்வாருன்னா, "நம்ம 2 பேரும் எவ்வளோ க்ளோஸா இருந்திருக்கோம். உன்ன பத்தி எனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாம் தெரியும். நீ தான் என் லவர்" அப்படின்னு சொல்லவும் ஹீரோனால இப்ப எதுவுமே பேச முடியல. இவருக்கு எல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க இப்ப டக்குன்னு என்ன சொல்வாங்கன்னா, "இப்ப நீ வந்த விஷயத்த சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "ஒண்ணுமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு பார்ட்டி ஒண்ணு பண்ண போறேன். அதுக்கு கொஞ்சம் எனக்கு பணம் தேவைப்படுது. அது நீ தான் குடுக்கணும்னு" சொல்லும்போது, "என்கிட்ட ஏது பணம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "இவ்ளோ பெரிய ஆஃபீஸோட முதலாளியோட பொண்டாட்டி நீ, உன்கிட்ட பணம் இல்லையான்னு" கேட்கும்போது, "நீ அப்ப எவ்வளோ உனக்கு பணம் வேணும்னு" கேட்கும்போது, ஒரு பெரிய அமௌண்ட்டா சொல்லும்போது, "இந்த மாரி ஒரு அமௌண்ட்ட எடுக்கிறதுக்கு நான் போய் எங்கேயாவது திருடணும்" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் வேண்டியதில்ல. நீ உன்கிட்ட உன் புருஷன்ட்ட கேட்டா குடுக்க போறாரு. இது இப்படி இந்த மாரி நீ கேட்கிறேன்னு போய் நான் கேட்டு வாங்க முடியுமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஈக்குவலா பேசிட்டு இருப்பாங்க. "இங்க பாரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நீ கேட்கிற அமௌண்ட்ல பாதி அமௌண்ட் மட்டும் என்னால குடுக்க முடியும். அத வாங்கிட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. இதுக்கப்புறம் நீ இப்ப அதாவது இவரு கூட சுத்திட்டு இருக்கார்ல அந்த பொண்ணு. அந்த பொண்ணு அடிக்கடி என் அதாவது லைன்ல வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கா. அவள்ட்டயும் சொல்லி வை. இனிமே உன்னையும் அவளையும் நான் எங்கேயுமே பார்க்கக்கூடாது. இதுக்கு மேல திரும்ப வந்து பணம் கேட்கறது, ஏதாவது பிரச்சனை பண்றதுன்னு நினச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு, நான் வேற மாரி நடந்துப்பேன் அப்படின்ற மாரி மிரட்டுவாங்க. நான் வந்துட்டு சரி செல்லம். இதுக்கப்புறம் நாங்க எங்கள கொண்டு உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு ஹீரோயின் மேல கைய போட போம்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கைய எடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போவாரு. நேர்ல பார்க்கும்போது ஹீரோ நின்னுட்டு இருப்பாரு. யார் இதுன்னு சொல்லி கேட்கும்போது, நான் இவளோட அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே மொறப்பாங்க. அதாவது கூட படிச்சவன். அதாவது காலேஜ் மேட்டு, ஸ்கூல் மேட்டு அப்படி இப்படின்ற மாரி இஷ்டத்துக்கு சொல்லவும், அவரும் அங்கருந்து அப்படியே நைஸா போயிடுவாரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்ப அவனோட பேர் என்னன்னு ஹீரோ கேட்கும்போது, அந்த பேரையும் அவன் சொல்லிட்டு போயிருவான். ஆனா ஆல்ரெடி அக்காவ லவ் பண்ணிட்டு இருக்கும்போது, தங்கச்சி வந்து இப்படி ஒரு பையன தான் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்களா? ஸோ இந்த நேம் வந்துட்டு தங்கச்சி தானே லவ் பண்றதா சொன்னா. இப்ப இங்க வந்துட்டு போறான்னா, ஒருவேளை இவ தங்கச்சியா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த நேரத்துல ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவ ரொம்ப ரொம்ப பிடிக்கிறதுனால, அவங்க மனச மாத்திட்டு இப்ப ஹீரோ கூட சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. இல்ல 2 பேரும் எங்கேயோ வெளிய போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, ஹீரோட கைய பிடிச்சுக்கிட்டே ஹீரோயின் ஜாலியா நடந்து வந்துட்டே இருக்கும்போது, அந்த பாட்டெல்லாம் ஓடும்ல, அந்த பாட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் என்ன சொல்லிடுவாங்கன்னா, "இதெல்லாம் ஒரு பாட்டா? லிரிக்ஸே நல்லாவே இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ கேட்பாரு, "இந்த பாட்டு உனக்கு பிடிக்காதான்னு?" சொல்லி கேட்கும்போது, "சுத்தமா பிடிக்காது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டே போயிடுவாங்க. ஹீரோ அப்படியே நின்னுகிட்டே இருப்பாரு. ஒரு விஷயத்த ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பாரு. இவரும் அவங்க அக்காவும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பேசும்போது இந்த பாட்டு ஒரு தடவ கேட்கும்போது ஹீரோயின் வந்து அப்ப இவங்களோட அக்கா இருக்காங்களா, அவங்க சொல்லியிருப்பாங்க, "இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோக்கு அந்த இன்சிடென்ட் வந்து நல்ல ஞாபகம் வரும். இப்ப இதே பாட்ட இவ பிடிக்கலன்னு சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப கண்டிப்பா இவ வந்து தங்கச்சியா தான் இருக்கணும். தங்கச்சிய கல்யாணம் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் நின்னு யோசிச்சுட்டே இருப்பாரு. எதுவுமே பேசாம அமைதியா வரத பார்த்தோனே ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வந்துரும். எதையோ கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. அதனால தான் அப்படியே அமைதியா வரான்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அமைதியா வருவாங்க. பார்த்தீங்கன்னா, அப்படியே அதே சிந்தனையில ஹீரோ நடந்துட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, கார் வருது கூட தெரியாம அப்படியே இடிக்க போயிடுற மாரி இருக்காரு. உடனே ஹீரோயின் தான் என்ன பண்றாங்க, அவர தள்ளி விட்டுட்டு இவங்க போய் இடிச்சுக்கிறாங்க. அதோட என்ன சொல்றது? அதில போய் இடிச்சுக்கிறாங்க. உடனே வீட்டுக்கு கூட்டு வந்து ஹீரோ வந்து என்ன பண்றாரு, அவங்களுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு, "ஏன் இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு காயத்துக்கு மருந்து போட்டு கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இவரு ரொம்ப புடிச்சு போயிடுச்சா, இவருக்கு புடிச்சதெல்லாம் சமைச்சு குடுக்கணும் அப்படின்றதுக்காக நெறைய ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, "இன்னைக்கு நான் வரதுக்கு லேட் ஆகும். நைட்டுக்கு நான் வரமாட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்றேன். ஏன்னா தங்கச்சின்றது இவருக்கு தெரியறதுனால வீட்டுக்கு போக இப்ப யோசிக்கிறாரு. இப்ப அசிஸ்டன்ட்டோட சேர்ந்து உட்காந்துட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாரா ஹீரோ. இப்ப அசிஸ்டன்ட் வந்து என்ன கேட்பாருன்னா, "உங்க 2 பேருக்குள்ள எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் எதுவுமே என்ன கேட்காது. ஆனா நான் வீட்டுக்கு மட்டும் போகவே மாட்டேன்னு" இவர் சொல்லிட்டே இருப்பாரு. சரி வீட்டுக்கு போக விருப்பம் இல்லன்னா, "உங்கள ஏதாவது ரூம் அது புக் பண்ணி ரூம்ல விடுறேன் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ கூட்டிட்டு போகும்போது கைத்தாங்கலா கூட்டு போயிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து அந்த மாடலிங் பொண்ணு இருக்குல்ல, அது வந்துரும். உடனே வந்து நான் ஹீரோவ கூட்டிட்டு போறேன்னு சொல்லும்போது, "இல்ல அவர் கொஞ்சம் தெளிவா தான் இருக்காரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானே பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அவர் எவ்வளவோ சொல்லுவாரு. நான் வந்துட்டு இப்ப இவங்க போராடிட்டு அவர் எவ்வளவோ சொல்ற அசிஸ்டன்ட் கேட்காம அந்த ரூமுக்கே வந்துருது. வந்த உடனே அப்படியே படுக்க வச்சுட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, என்ன இவ்வளோ எதுவுமே செய்யாம போறாள்ன்னு நம்மளுக்கே ஒரு யோசனையா இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, திரும்ப பேக்க மறந்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு போயிடும். இப்ப மறுநாள் ஆயிடுது. ஹீரோ வந்து வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் கேட்பாங்க, "உங்களுக்கு இந்த பழக்கம்லாம் அவ்வளோதான் கிடையாது. எதுக்காக இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்றீங்க? என்ன ஆச்சுன்னு?" சொல்லி கேட்கும்போது, "உங்களுக்காக நான் இத செஞ்சிருக்கேன், அத செஞ்சிருக்கேன்னு" சொல்லும்போது ஹீரோ எதுவுமே பேச மாட்டாரு. அப்படியே திரும்பி படுத்துப்பாரு. உடனே ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அப்படியே அவர நெனச்ச மாரி அவங்களும் பின்னாடி படுத்துப்பாங்க. இதுவரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஒரு புதுசா ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு.
இருக்கு. என்ன அப்படின்னா, ஹீரோ ஃபோனை மறந்துட்டேன், பேக்கை மறந்துட்டேன்னு உள்ளே வந்தாங்களா, அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஹீரோ அப்படியே ஹக் பண்ண மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுத்து எடுத்து அதை வந்து போஸ்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, திரும்ப ஆஃபீஸ்க்கு வரும்போது ஃபுல்லாக அவங்கள பற்றி கேட்குறவங்க திரும்பவும் சொல்லிருவாங்க. இந்த மாதிரி அந்த மாடலிங் பொண்ணோட நீங்கள் லவ் பண்ணது உண்மைதானா, அது வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட இப்படிலாம் இருக்கீங்களே அப்படி இப்படின்னு பயங்கரமாக கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கா செம்மக்கும் வந்துட்டே இருக்கும். உடனே அவர் நேராக வந்துட்டு இப்போ அந்த அந்த பொண்ணு இருக்குல்ல அந்த இடத்துக்கு தான் வந்து அதுகிட்ட பேச வருவார். இவங்க வந்துட்டு இவர் கோவமாக இருக்கிறத பார்த்தோன்னா அவங்க வந்து ஆரம்பிப்பாங்க. எப்பவும் போல் அப்படியே நடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது மரியாதை இங்கேருந்து நீ வெளியே போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துவார். அவங்க பேசுறது எதுவுமே காதில் வாங்க மாட்டார். அசிஸ்டண்ட்டை போயிட்டு கேட்பார் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதாவது நேற்று நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேமா அவங்களை கொண்டு போய் ரூமில் விடுறேன்னு சொன்னேன், அவள் வந்து வாண்டடாக வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருந்தா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவள் அங்கேருந்து போகவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப் பண்ணா, அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா கிளம்பிட்டோம். திரும்ப எப்போ அவள் வந்தா இந்த மாதிரிலாம் எப்போ ஃபோட்டோ எடுத்தான்னு எனக்கு உண்மையிலே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லுவார். மாடலிங் பொண்ணு இருக்குல்ல அது என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன காட்டுவாங்கன்னா, இது வந்து பேக்கை மறந்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு பேக் எடுக்க வரும்ல, வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கார்டு மாதிரி இருக்கும்ல, அந்த கார்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கும். எடுத்துகிட்டு நல்ல பிள்ளை மாதிரி அவரோட அந்த அசிஸ்டண்ட்டோட வெளியே போயிருக்கும். அப்புறமா திரும்ப நடுஜாமத்தில் யாருக்கும் தெரியாமல் உள்ளே வந்து அந்த கார்டை போட்டு கதவை திறந்து இஷ்டத்துக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது என்னால் தான் இப்படி நடந்துச்சு, இது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இப்போ அந்த அசிஸ்டன்ட் ரொம்ப வருத்தப்படுவார். இதில் இருக்க ஹீரோயினும் இந்த ஃபோட்டோலாம் பார்க்குறாங்க. ஆல்ரெடி இதெல்லாம் நடந்ததாச்சு, திரும்பவும் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கும் ஒரு மாதிரியாகவே இருந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து இந்த பிரச்சனை இப்போ எப்படி முடிக்கிறது, நீ தான் ஆரம்பிச்சு வச்சா ஏதாவது ஐடியா கூட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் கேட்க ஆரம்பிச்சிருவாரு. நான் உங்ககிட்ட என்ன கேட்டால் நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்படவும், சொல்ல இவர் பார்த்துட்டு இது பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா, மரியாதையாக அந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ யோசிச்சுட்டு வா, அவ்வளோதான் உனக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரா. இப்போ ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி மன உளைச்சலாகவே இருக்குது. நம்ம ஒய்ஃப் பார்த்தா இது என்ன நினைப்பான்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிறாரு. அவருக்கு கால் பண்ணி சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் வேண்டாம், அவளே ஏமாற்றி தானே, அதாவது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிறா, அவளுக்கு என்ன விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாகிடுறாரு. ஏன்னா இப்போ ஹீரோயினுக்கு மனசே சரியில்லை. அப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாடலிங் பொண்ணு வேணும்னே அவங்கள்ட்ட வந்து ரொம்பவே வம்போலக்குது. அதுவும் தங்கச்சியோட பேரை சொல்லி சொல்லி வம்போலக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் அவள் கிடையாது, நான் அவளோட இதே மாதிரி சொல்லி எத்தனை நாள் வந்துட்டு நீ வந்து சமாளிக்க போகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நேற்று நைட்டு கூட நாங்கள் ஒன்றா இருக்கும்போது அவர் அதை பற்றி தான் சொன்னார். சீக்கிரமாகவே நீ வந்து தங்கச்சின்றதை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, உன்னை சீக்கிரமாகவே விவாகரத்து பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னார். எங்கள் 2 பேர் கல்யாணத்துக்கு உன்னை கண்டிப்பாக நான் வந்து உன்னை இன்வைட் பண்ணுவோம் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் இது சொல்லி ரொம்ப வெறி ஏற்றிட்டு அங்கேருந்து போயிடும். அது ஹீரோயினுக்கு பொறுமை இல்லை. நேராக ஹீரோவை பார்க்க போகிறாங்க. போயிட்டு என்ன கேட்பாங்கன்னா, என்னை பற்றி உண்மை தெரிஞ்சு போச்சு தானே உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ தான் நிமிந்து பார்ப்பாரு. ஏன்னா அவராக கேட்பாருன்னு வெயிட் பண்ணுவாங்க. அவங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரா. உடனே வந்துட்டு இவங்க கேட்கும்போது அவர் அப்படியே அதிர்ச்சியில் உட்காந்துட்டு இருப்பாரு. சரி நான் இப்போ பண்ணதுக்கு என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க, இல்லை என் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஒரே வார்த்தையாக சொல்லிடுவார். இப்போ எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து வந்து என்னை ஏமாற்றிருக்கீங்க, இப்போ என்னை எதுக்காக ஏமாத்துறீங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ராப்பர் ரீசன் எனக்கு நீ கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லாமல் இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்போ வரைக்கும் நீ என் ஒய்ஃபாக தான் இருக்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ ஆல்ரெடி ஒரு ரூமர்லாம் போயிட்டுருக்கு, இப்போ போயிட்டு நீ அக்கா இல்லை தங்கச்சி இல்லை இந்த மாதிரி எதாவது சொன்னீங்கன்னா என் குடும்பம் மானம் தான் போகும், அதனால நீ இப்போ என்ன ஒரு வேஷத்தை போட்டுட்டு இருக்கியோ அதையே நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாரு. ஹீரோயின் வந்து என்ன கேட்பாங்கன்னா, அதுதான் அவ கூட அந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு, இப்போ நான் வேற எங்கேயே இருக்கணுமா, அதுவும் ஒய்ஃபாக கண்டினியூ பண்ணணுமான்னு சொல்லிட்டு கோவமாக கேட்கவும், ஆமாம் உனக்காக நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவார். நிறைய அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் ஷேர் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படிலாம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அவனை எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு ஆனால் என்ன பண்ணுற போகிறேன்னே தெரியல, ஒரு வேளை பிரிஞ்சிருமா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை பிடிக்கணும் அப்படின்னு வந்துட்டு நான் இதுக்கப்புறம் நான் வேலையில் கவனம் செலுத்தணும், கண்டிப்பாக அவனுக்கு என்ன பிடிக்கும், அதுக்கான முயற்சி நான் எடுப்பேன்ற மாதிரிலாம் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த பிரச்சனை முடிகிற மாதிரியே தெரியல. ஹீரோக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். தலைவலியில் உட்காந்துட்டு இருப்பார். அவர் அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு என்ன சொல்வாருன்னா, இப்போ ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால இந்த மாடலிங்கை வச்சு தானே இந்த கம்பெனி இவ்வளோ தூரம் வந்துச்சு, அந்த மாடலுக்கு துரோகம் பண்ணதெல்லாம் உங்கள் மேலே உள்ள நல்ல பேரே வந்து கெட்டு போச்சு, நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இந்த கம்பெனி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விலகி போயிட்டு இருக்காங்க, இப்படியே போச்சுன்னா நம்ம கம்பெனி இழுத்து மூட வேண்டியதான், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வேற அந்த ஃபோட்டோஸ் 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வேறு ரிலீஸ் ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லுவார். வந்துட்டு இப்போ இவர் என்ன சொல்வார்னா, உங்கள் ஒய்ஃப் ரொம்ப பாவம் சார், இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படணும்னு, அப்படி அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, இந்த ஃபோட்டோஸ் வந்தது எங்கேருந்து பரவுனது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லவும், சரி நான் அதெல்லாம் என்னன்னு பார்க்குறேன்ற மாதிரி அவரும் சொல்லிடுவார். உட்காந்துட்டு இருப்பாங்களா, அங்கே வந்துட்டு அவங்க அப்பா வந்து கால் பண்ணுவார். என்னடி இதெல்லாம் பிரச்சனை புதுசு புதுசாக ஓட்டிகிட்டு இருக்கு, இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே அவர் வேற ஒரு பொண்ணோட இருக்க மாதிரிலாம் ஃபோட்டோ வருது, நீ சரியாக அவர் கவனிக்கிறது இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ரொம்ப பேசாமல் வாய மூடு, அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, நான் தான் தங்கச்சின்றதும் தெரிஞ்சு போச்சு, இப்போ வந்துட்டு நீங்கள் என் குடும்பமாக சேர்ந்து ஏமாத்திருக்கீங்க, இதுக்கான ப்ராப்பர் ரீசன் எனக்கு வரலனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டி இருக்காரு, அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு ஃபஸ்ட்டு யோசிச்சு வை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பா சத்தமே இல்லாமல் இருக்கிறத பார்த்தோன்னே இவங்களுக்கு டவுட் வந்தது. நேரில் பார்க்கலான்னு வரும்போது அவங்க அப்பாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட்டே ஆகிட்டாரு. இப்போ அதோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு கால் பண்ணதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைன்ற மாதிரி தான் அவர் நினச்சிட்டு இருப்பாரு. என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அவரால் பேசவே முடியல. இன்னும் கொஞ்சம் வந்து இப்போ இருக்கிற விஷயத்த சொன்னால் இவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துன்னு சொல்லிட்டு அவங்களும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை இந்த மாதிரி
வளர்த்ததை நினச்சி நான் வெட்கப்படுறேன். எங்களோட கடன் சுமையால தான் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு உதவியை கேட்டோம். இதை கூட நீ எங்களுக்கு செய்ய மாட்டியா? உன்னால நாங்கள் நடுத்தரில் நிற்கிறோமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. வந்துட்டு இப்போ நம்ம பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கோம். நீ கொஞ்ச நாளைக்கு அந்த மாதிரி இருக்கிறத விட உண்மையாகவே அவரோட ஒய்ஃபாக இருக்க பாரு, அவளை நல்லா பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த லைஃப்பை நீ வந்து கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. இப்படி 2 பேரும் சொல்லவும், எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லி தானே என் லைஃப்பில் நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு போய் சாப்பாடு விட்டான்னு போகும்போது அவர் சாப்பிடவே மாட்டேன்னு அடப்பிடிக்கிறாரு. நீ இங்கேருந்து போ, அவரோட போய் சந்தோஷமாக இருக்கிற வழியை மட்டும் பாரு. அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி வெளியே பரவிட்டு இருக்க இந்த நியூஸ் எல்லாம் நம்பாத, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்பா கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு உடனே வான்றாரு. ஏன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குன்னு சொல்கிறாரு. நான் இதுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, நீ தானே என்னோட ஒய்ஃபு, அதை நீ தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான் வரமாட்டேன், நான் பிஸியாக இருக்கேன்னு இவங்க சொல்லவும் அப்பா உடனே இரும்ப ஆரம்பிச்சிடாரு. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக இங்கே ஓடி வராங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, இங்கே பாருங்க, அன்றைக்கி நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன், ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு அந்த மாடலிங் பொண்ணு, இதெல்லாம் யாரோ பண்ண வேலை தான், இது யார் பண்ணது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம், நீங்கள் வந்துட்டு தப்பாக வந்து எழுதாதீங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லுவார். வந்துட்டு இந்த மாதிரியான விஷயம்லாம் பரவிட்டு இருக்கேன், உங்கள் ஒய்ஃப் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக கிடையவே கிடையாது, நான் என் ஒய்ஃபை மட்டும் தான் நான் அவ்வளோ நேசிக்கிறேன், அவள் கூட வாழ்றது மட்டும் தான் என்னோட வாழ்க்கை, என் ஒய்ஃப் அவ்வளோ அழகாக இருக்கும் போது, அவ்வளோ அன்பாக இருக்கும் போது எனக்கு எதுக்கு இன்னொரு பொண்ணு மேலே கவனம் போகுது அப்படி இப்படின்னு ஹீரோ பேசுகிறாரு. இவர் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயின் அப்படியே ரொம்ப இதாகிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஆல்ரெடி ஹீரோ பிடிச்சிருக்குமே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின்ட்ட கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்து இப்படிலாம் நடந்துக்கிறாரு, நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணிடுவீங்களான்னு கேட்கும்போது, கண்டிப்பாக இல்லை, அவரை விட அதிகமாக நான் அவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு அமைதியாக ஒரு பக்கம் அவங்க 2 பேருக்குள்ள இப்போ எதுவும் இல்லைன்ற மாதிரி இப்போ அவங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஓரளவு அவங்க மேலே உள்ள கோவம் வந்து கொஞ்சம் அவருக்கு குறையுது. இப்போ ஹீரோயின் தனியாக போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எது கேட்டாலும் வந்து ஹீரோ சரியாக பதில் சொல்ல மாட்டாரு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி கோவமாக இருந்தால் வந்து சரி வராது, நம்ம 2 பேருக்குள்ளே வேணால் ஒரு டீலிங் வச்சுக்கலாமான்னு கேட்கும்போது, என்ன டீலிங் இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் கம்பெனி போயிட்டுருக்கல, இந்த கம்பெனியை வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து அதாவது கெட்ட பேராக போயிட்டுருக்கல, அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் தூக்கி நல்ல பேரில் கொண்டு நிற்பாட்டிட்டேன் அப்படின்னா வந்துட்டு எங்கள் கம்பெனி அதாவது எங்கள் அப்பாவோட கம்பெனி வந்து ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கு, அதுக்கு வந்து நீங்கள் அதாவது ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணி அதை தூக்கி விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு இதாக இருக்குது, ஆல்ரெடி உங்களால் தான் என் பேர் வந்து இப்படி கெட்டு போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் அதையே நான் ஃபேஸ் பண்ண முடியாமல் திணறிட்டு இருக்கேன், என் குடும்பமாக சேர்ந்து ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன வச்சே உங்கள் கம்பெனியை தூக்கி விடணும்னு என்கிட்டயே கேட்குறியா, இதெல்லாம் பேராசையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, 3 வருஷமாக வந்து உங்கள் கம்பெனி வந்து நேஷனல் லெவலில் எந்த அவார்டும் வாங்கவே இல்லை, இந்த வருஷம் கண்டிப்பாக அதை நான் வாங்கி கொடுக்குறேன், அப்படி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு எங்கள் கம்பெனிக்காக நான் இதை கேட்குறது தப்பே இல்லையே, இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நீ இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் மட்டும் வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், நான் வந்துட்டு உங்கள் கம்பெனியை இப்போ நொறுங்கி போயிருக்க கம்பெனி இன்னும் கொஞ்சம் நொறுக்கி விட்டுருவேன், அது மட்டும் இல்லாமல் ஏமாற்றி கல்யாணம் பண்ணி இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணீங்களே அது ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக பரவுற மாதிரியே பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல ஆரம்பிச்சாரு. ஏன்னா இப்போ நீ சொன்னதை நீ செஞ்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல. ஹீரோன் வந்து எதுவுமே பேசாமல் இப்போ அங்கேருந்து எந்திரிச்சு வந்து அவங்க வேலையை பார்க்கலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாடலிங் பண்ண அங்கே வரும். வந்தோடனே இப்போ இவங்க வந்து வம்பு வளர்ப்பாங்க, என்ன இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டே இருக்க, எங்களை பற்றி இதுக்கப்புறம் பேசுகிற நியூஸ்க்குலாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லும் போது, என்ன திரும்பவும் உனக்கு கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடுறியா, அவங்க 2 பேரும் பீக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு அவங்க சொல்லும் போது, நீ என்ன வேணால் பேசிக்கோ, இப்போ வரைக்கும் நான் தானே அவனோட ஒய்ஃபு, அதனால் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. பயங்கரமாக திட்டி விட்டு ஹீரோயின் வந்து எனக்கு வேலை இருக்கும்போது இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரும்போது இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அவர் வேறு வந்துட்டு இவ்வளோ நாள் பணம் கேட்டுட்டு இருந்தார். இப்போ என்ன கேட்குறாரு, ஒரு சின்ன டாக்குமெண்ட் மட்டும் இருக்குது, இதை மட்டும் எப்படியாவது அவங்ககிட்ட நீ சைன் வாங்கி கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க, நான் செட்டில் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க. இவங்க 2 பேர் பேசிக்கிட்டதை ஹீரோ இருக்காரில் அவர் மேலே இருந்து கவனிச்சிடுறாரு. ஹீரோயின் வேறு கூப்பிட்டு அவங்கள ரொம்ப வளர்த்துட்டாங்களே, ஏற்கனவே ஹீரோயின் மேலே உள்ள கோவத்தில் இவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தானே வந்து ஒரு ரெக்கார்டிங்கை போட்டுடுறாங்க. அந்த ரெக்கார்டிங்கில் வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் எல்லாம் பேசுகிற மாதிரி வந்துட்டு இது வரைக்கும் நான் எதுவுமே சொன்னதில்லை, இப்போ நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நானும் ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் காலமாகவே வந்து லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம், நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தோம், இப்போ ஹீரோயின் வந்ததுலேருந்து அவர் என்ன சுத்தமாக மறந்துட்டாரு, சரி ஓகே ஊருக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு தான் நான் இருந்தேன், இப்போ என்னென்னா என் வேலைக்கும் ஆப்பு வச்சு என்னை வேலையை விட்டும் தூக்கிட்டாரு, இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுது அவங்க பாட்டுக்கு வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கூட பரவாயில்ல, இதுக்கப்புறம் ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க, இது வரைக்கும் நான் எனக்கான லைஃப் தானே போனால் போயிட்டு போகுது அப்படின்னு தான் நான் பாட்டுக்கு இருந்தேன், ஆனால் இப்போ தான் தெரியுது நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரியுது, இப்போ வந்து என் குழந்தைக்கு வந்து அவர் தான் அப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசுவாங்க. நான் வேணால் தப்பு பண்ணவளாவே இருக்கட்டும், என்ன வேணால் பிடிக்காதான், ஆனால் அப்பாவி குழந்தை என்ன பண்ணிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் பேசுவாங்க. எல்லாம் பார்க்குற ஹீரோக்கு வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு தோணலை, ஹீரோயின் வந்து எதுவும் நினச்சிப்பாலோ தப்பாக நம்மளை நினச்சிப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துருப்பாலோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வருவார். அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க, அப்பாடா அவள் பார்க்கல போல இருக்குன்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார். இவங்க எங்கே போயிருப்பாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களோட சேர்ந்துட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு ட்ரிங்க் பண்ண போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பார். ஆனால் அவங்க பார்த்துருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்க வருத்தமாக என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி சும்மா பேசுகிறான் பழகிறான் இதெல்லாம் ரூமர்ஸ் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், இப்படி ஒரு குழந்தை வருன்றதுக்குலாம் நான் நினைக்கவே இல்லை, இப்படி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நொந்து போயிருப்பாங்க. அதே டைமில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் உண்மையா இல்லையான்னு பார்க்க சொல்லி அசிஸ்டண்ட்டை சொல்லியிருப்பாரு. அவர் வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு உண்மையிலேயே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்றது தான் கன்ஃபார்ம் ஆகி வந்திருக்கணும்னு இப்போ ஹீரோ வந்து
ஒத்துக்கவே மாட்டார். இல்லவே இல்லை, நான் அப்படி பண்ணவே இல்லை, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஏற்கனவே நம்ம பேர் வந்து கெட்டு போயிருந்தது. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுனா இன்னும் கொஞ்சம் நம்ம கம்பெனியோட பேர் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கணும்னு ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா, ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை படி, அவள் சொல்கிறதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன், அவளை கூட்டிகிட்டு வா, நல்ல ஒரு டாக்டரை வந்து நானும் இருப்பேன், செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க இல்லை இது என்னோட குழந்தை இல்லைன்னு சொல்லும் போது அப்புறம் பார்த்துக்கலாம்னு, அதுக்கெல்லாம் அந்த பொண்ணு இப்போ ஒத்துக்குமா? கண்டிப்பாக ஒத்துக்கவே ஒத்துக்காது. வேணா கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம், இப்போதைக்கு அவளுக்கு தேவையான அமௌண்ட்டை கொடுத்து அவளை செட்டில் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் நான் பொறுத்துட்டு இருக்க முடியாதுன்னு ஹீரோ கோவப்படுவார். வந்துட்டு இந்த குழந்தை உண்டானதே வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன், அது குழந்தை பிறக்கிற வரைக்கும் அது என்னோட குழந்தை அப்படி இப்படின்னு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருப்பாரு. கரெக்டாக போய் நீ விசாரிச்சுட்டு வரலன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டண்ட்டை மிரட்டிட்டு இருப்பாரு. இவரும் சரி சரின்ட்டு அவர் அங்கேருந்து போவார். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு வருவாங்க, அது பாய் ஃப்ரெண்ட் வேறு. அவரோட வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவன் மட்டும் இந்த மாதிரிலாம் நடந்துக்குவான், நான் மட்டும் அவனை ஏமாத்துறது பெரிய குத்தம்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு ஒன்று நேரடியாக வந்து ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு. அவரை பார்த்தோன்னே அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அவர் அங்கேருந்து பார்ப்பாரு. ஹீரோயின் விடவே மாட்டாங்க. உடனே என் ஒய்ஃபை எனக்கு பார்த்துக்கிட்டு நீ கிளம்புன்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வருவார். கூட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவரோட கையை உதறி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. உடனே ஹீரோக்கு கோவம் வந்துடும். போ, இன்னும் யார் கூட வேணா போ, எல்லார் கையும் பிடிச்சிட்டு திரின்னு சொல்லும்போது நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி ஒரு குழந்தைய இது பண்ணிட்டு நீ பண்ணுவேன், நான் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறேன், அதுக்கு நீ இப்போ எல்லாரும் கூட சுத்த போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கியா, நீ என்ன நேஷனல் லெவலில் வந்து அவார்டு வாங்கி கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்குன்னு கேட்கும்போது, இப்போ நீ என்கிட்ட ஒய்ஃபாக பேசுறியா, ஒரு எம்ப்ளாயியாக நினச்சி பேசுறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன சொல்வார்னா, அந்த குழந்தை வந்து என்னோடது கிடையாது, அந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். இதெல்லாம் நான் நம்பணும்னு நீ நினைக்கிறியா, அது மட்டும் இல்லாமல் இந்த கதை நீ சொல்கிற கதையை வந்துட்டு நம்பணும்னு எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு ஒன்று மட்டும் சொல்லு, இப்போ நீ சொல்கிற கதையை என் அக்கா நம்பணும்னு நினைக்கிறியா இல்லை நான் நம்பணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ நடந்து வரும்போதெல்லாம் யோசிச்சிட்டே இருப்பாங்க. பார்த்தவனே பிடிச்சிருச்சுன்னு சொன்னானே அதெல்லாம் அக்காவை தான் சொல்லியிருக்கான், நம்மள சொல்லலை, நம்மள இதால் அடிக்கணும்னு சொல்லிட்டு நொந்துக்கிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அப்போ திரும்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் பேசலான்னு போகும்போது அவர் ஆல்ரெடி ஒரு ஆளோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு எந்திரிச்சு போகாமல் வந்துட்டே இருக்குமா, இவன் கூடயே நீ பழகிற, இவனுக்கு எப்படிப்பட்ட நோயெல்லாம் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு உடனே டக்குன்னு எந்திரிச்சு ஓடிடும். எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கே, இப்போ உனக்கு நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த ஃப்ரெண்டு கேட்பாரு. என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஹீரோ வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்காருல்ல, அதுலேருந்து அவர் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா, உங்கள் 2 பேருக்குள்ளேயே ஏகப்பட்டது ஓடிட்டு இருக்கு, நீங்கள் 2 பேரே பிரிஞ்சு போக போகிறீங்க, இதில் அவன் எக்கேடு கேட்டால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிய டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் மேலே தப்பு இருந்தாலும் நாங்கள் தானே அவரை ஏமாற்றணும் ஃபேமிலியாக சேர்ந்துட்டு, இப்போ இதை சரி பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஈக்குவலாக இது போய்டும்ல, அதை தான் நினச்சி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வந்துட்டு உண்மையிலேயே அவருக்கு அதுக்காக தான் சரியா இல்லை வேறு எதுவும் கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. சரி சொல்லு, விஷயத்தை சொல்லி, இப்போ ஏதோ பிளான் வச்சிருப்பேன் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பிளானை சொல்லிடுவாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ அந்த ஜெனி இருக்காங்கல்ல, அதாவது அந்த மாடலிங் பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு வேற ஒரு இப்போ வேலை இல்லை வேற ஒரு கம்பெனியில் அவங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி நீ போய் பேசணும், அதாவது அந்த கம்பெனி சார்பாக நீ போய் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டும் என்ன பண்ணுவார்னா, அந்த மாடலிங் பொண்ணை மீட் பண்ணி, நீங்கள் இந்த மாதிரி அந்த கம்பெனிக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, உங்களால் தான் அந்த கம்பெனி வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ ஆஃபர் பண்ணுறோன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் தேவைப்படும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து கம்பெனிக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. கரெக்டாக இவங்க எங்கே போவாங்கன்னா ஒரு டாக்டர் பார்க்க தான் போவாங்க. டாக்டர் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட்லாம் எழுதி கூட எனக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வந்து ஆஃபர் வந்திருக்குன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி ஃபேக் சர்டிஃபிகேட், அதாவது நீ குழந்தை உண்டாயிருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்ததே நான் அதான், இப்போ அதெல்லாம் மாத்திரமான்னு சொல்லி கேட்பாங்க. அவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு தானே பணம் வாங்குற, சொன்னதை மட்டும் செய், இந்த மாதிரி நான் ஃபிட்டாக இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் எழுதி கொடு, அப்போ தான் அந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாத்தையும் ஹீரோயின் வந்துட்டு மறைஞ்சு 2 வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ அந்த டாக்டர் இவங்க சொன்ன மாதிரி வேலைங்கள்லாம் பார்த்துட்டே இருப்பார். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள இன்னொரு டாக்டர் இருப்பாங்களா, அவங்கள வேறு இடத்துக்கு அனுப்பிட்டு இவர் போய் திருட்டுத்தனமாக அந்த ரிப்போர்ட்டெல்லாம் மாற்றி இவங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் ரிப்போர்ட்லாம் எடுத்து ரெடி பண்ணிடுவாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துருவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார்னா, ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி வந்துட்டு, இங்கே பார்த்தீங்களா ஹீரோ அந்த மாடலிங் பண்ண சொன்ன விஷயம் எல்லாமே போய் தான், வந்து ப்ரெக்னென்ட்டாகவே இல்லை, அதுக்கு நான் காரணமும் இல்லை அப்படின்றதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து பேசுனால இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பேசுனது வந்து பொதுவான பத்திரிக்கைக்காரங்களும் யாருமே கிடையாது, அவளாக யாரோ ஒருத்தருக்கு மட்டும் பணம் கொடுத்து இந்த மாதிரிலாம் பேச வச்சிருக்கா, அவளுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இதுக்கப்புறம் தப்பாக இந்த மாதிரி எழுதாதீங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வருவார். ஆனால் தயங்கி நிற்பார். ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தயங்குவார். ஹீரோயினுக்கு இது நல்லா புரிஞ்சிடும். தேங்க்ஸ் சொல்கிறதுக்குலாம் வேண்டாம், அதுக்காகலாம் நான் இதெல்லாம் பண்ணலை, அது ஒரு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ தயங்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அவங்க வேறு பக்கம் திரும்பி நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவங்களே பார்ப்பாரு. அக்காவாக இருந்தானே, தங்கச்சியாக இருந்தானே, இவ்வளோ தானே நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அந்த மாடலிங் பொண்ணுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிடும். இவன் ஹீரோயின் மேலே செம்ம கோவம் வந்துடும். அவளை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு
வந்துட்டு இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டாங்களா என்ன ஆகுதுன்னு அவருக்கு ஒரு டவுட்டாக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் கால் பண்ணி கேட்கறதுக்கு வந்து அவருக்கு ஒரு ஈகோ மாதிரி இருக்குமா. உடனே வந்து அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி இது மாதிரி என் ஒய்ஃப் அங்கே இருக்காளான்னு கேட்டால் அவர் பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. இப்போ சொல்லலைன்னா உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன்னு சொல்லுவார். அதெல்லாம் காதலே வாங்காமல் அவர் பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பாரா. இதுக்கப்புறம் நம்ம ஈகோ பார்த்துட்டு இருந்தால் சரியில்லை, நம்மளே டேரெக்டாக கால் பண்ணி கேட்போம்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கு கால் பண்ணுவோம். அவங்க வந்து டக்குன்னு ஃபோன் அட்டன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ 3 பேர் வந்து ஆள் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கிறது பார்த்தோன்னே ஹீரோ கிட்ட சொல்லுவோம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லுவார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கிட்ட நெருங்கி ஹீரோ கிட்ட வந்து ஒம்பு பண்ண ஆரம்பிக்கும் போது கரெக்டாக வேற ஒருத்தவங்க கொஞ்சம் பேர் 3 பேர் வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றுவாங்க. சரி காப்பாற்ற தான் வந்திருக்காங்கன்னு பார்த்தா அது யாருன்னா ஹீரோவோட அப்பாவோட ஆளுங்க தான் இருக்கும். காப்பாற்றி கூட்டு போய் ஹீரோவோட அப்பா கிட்ட கொண்டு போய் விடுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோக்காராக இருப்பார் பாருக்கு. ஹீரோயினை கூட்டு வந்த உடனே வந்ததும் வராமல் அவங்கள ஓங்கி ஒரே அறதான், எவ்வளோ தைரியம் இருந்தால் நீயும் உங்கள் குடும்பமும் சேர்ந்து எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேச ஆரம்பிச்சிருவாரு. பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் வந்துட்டு கல்யாண நேரத்தில் வந்துட்டு பொண்ணு போயிட்டா அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அது 2 குடும்பத்துக்குமே அசிங்கம், அதனால தான் எங்கள் குடும்பத்தில் இப்படி செஞ்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இவங்க என்ன சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டார், ரொம்பவே திட்டிகிட்டே இருப்பார். அப்போ தான் ஹீரோ கரெக்டாக வருவார். நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்கிட்ட நீ விஷயம் சொல்லலைன்னா எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, மரியாதையாக இவன் எங்கே வந்தாலும் அங்கேயே கொண்டு போய் இவளை விட்டுரு, இந்த மாதிரி ஏமாத்து குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பங்குக்கு பயங்கரமாக திட்டுவார். ஏன்னா இவர் நல்ல எக்ஸ்கியூஸ் சொல்லவும் அவங்க அப்பா சரின்னு ஒத்துக்கிட்டாருன்னு சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் இப்போ காரில் கிளம்பி வருவாங்க. ஹீரோயின் நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்கவும் காரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் போய் எங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் பார்க்கணுன்னு நானும் வரேன் ஹீரோ சொல்லுவார். வேண்டியதில்லை, நான் போய் தனியாக பார்க்கணும்னு நினைக்கிறேன்டவுன்னு அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவாரா. இவங்க தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு நடந்துட்டு வந்துட்டே இருக்கும்போது ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதாவது அவர் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன நினச்சி இவங்க கவலைப்படுவாங்கன்னா, ஹீரோட அப்பா வந்து கோவப்பட்டுட்டே இருந்தார்ல, அவர் எதுக்கு இப்போ ஓகே சொல்லியிருப்பாருன்னா, இப்போ நடக்க போகிற நேஷனல் மீட்டிங்கில் வந்துட்டு நம்ம கம்பெனிக்காக இவ கண்டிப்பாக அவார்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா, அப்படி அதுக்காக தான் நாங்கள் புடிச்ச முன்னாடி மாதிரி இருக்கும், இல்லாட்டி எங்களுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு ஹீரோ சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இவனுக்கு நம்ம மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் வந்து ரொம்பவே வருத்தப்படுவாங்க. இதை நினச்சிக்கிட்டே தான் அப்படியே ஹாஸ்பிட்டல் நடந்து வந்துட்டே இருப்பாங்களா, அப்படியே அங்கேயே பொத்துன்னு மயங்கியே விழுந்துருவாங்க. ஏன்னா இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் எடுத்து முடிச்சு பார்க்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. கண்ணு முழிச்ச உடனே ஹீரோ எங்கன்னு தான் கேட்குறாங்க. இப்போ கூட நீ அவனை பற்றி தான் விசாரிப்பியான்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனால் இவங்க 2 பேர் பேசுறத வந்து ஹீரோ அங்கே நின்று கேட்டுட்டு இருப்பாரு. அதோடு வந்துட்டு இவரை பிடிச்சி ஆனால் ஹீரோ பேச வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அதுக்குள்ளே எந்திரிச்சு போயிருப்பாங்க. எங்கன்னு பார்க்கும்போது அவங்க அப்பாவும் அதே ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவரை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. ஹீரோ வந்து இவரை பிடிச்சி மிரட்டும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்குள்ளே ஒன்றும் கிடையாது, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், அவர் ஒன்றை தான் விரும்புகிறா, நீ தான் அந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாக மட்டும் அவள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போய்டும், நம்ம அவளை இழந்துருவோமோன்ற மாதிரி ரொம்ப கவலைப்படுவார். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்பா அம்மாவை பார்க்கலான்னு வரும்போது அவங்களுக்கு வந்து ஹீரோட ஆஃபீஸில் வந்து பணம் கேட்டிருப்பாங்கல்ல, எங்கள் கம்பெனியை வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும், ஹீரோ கொஞ்சம் கொடுத்துருப்பாரு. அதனால் இவங்க கம்பெனி கொஞ்சம் நல்ல லெவலுக்கு வந்திருக்கும். இப்போயாவது நம்ம பொண்ணோட லைஃப்பை வந்து என்ன பண்ணலாம், பாதியில் வர சொல்லிடலாமா, இல்லை நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது அவங்க அப்பா என்ன சொல்வார்னா, இல்லை அவள் அங்கே தான் இருக்கணும், அதுதான் அவளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதுங்க திருந்தாதுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசில் வேற நினச்சிப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து பேசுவாங்க. அப்போ இந்த நேஷனல் லெவல் அந்த காம்படிஷன் இருக்குல்ல, அது இப்போ கொஞ்சம் நாளில் வரப்போகுது, அதில் எப்படியாவது நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி உங்களுக்கு கொடுத்துருவேன், அதோடு வந்துட்டு நம்ம 2 பேரும் விவாகரத்து பண்ணிடலான்னு ஹீரோயின் சொல்லும்போது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இல்லை எனக்கு எங்கள் அக்காவாக நடிச்சு போர் அடிச்சு போச்சு, நானாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உன் அக்காவா உன்னை யார் நடிக்க சொன்னது, நீயாவே ஏறி அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி இருக்க முடியும், நீங்கள் லவ் பண்ணது எங்கள் அக்காவை தானே, என்ன இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லுவாங்க. ஹீரோயின் பேசுறது கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இவ்வளோ தூரம் அவருக்கு வரும், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஆனால் அந்த ஈகோ தடுக்கும்ல, அதோடு இருக்கும்போது நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணோடையே நீங்கள் வாழுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு போயிடுவாங்க. இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அவங்க அப்பாவா அவங்க 2 பேருக்கு தான் விவாகரத்தாக போகுதுன்னு சொல்லிட்டு இல்லை, ஒரு பெரிய குடும்பத்தில் வந்துட்டு அங்கே உள்ள பொண்ணுக்கு உங்க கூட வந்து பிளைண்ட் டேட் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ கிளம்பி போகணுன்னு ஹீரோ வந்து மாட்டேன், நான் வாழ்ந்து அவளோட தான் வாழ்வேன், இல்லாட்டி இப்படியே தான் இருப்பேன்ற மாதிரி பிடிவாதம் பிடிச்சி அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோ இந்த மாதிரிலாம் பேசுறது கேட்கும்போது அவருக்கு கோவம் முதல்ல என்ன செய்யுதுன்னு இப்போ தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ ஹீரோ வந்து எல்லா ஈகோவும் விட்டுட்டு நேரடியாகவே ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி செஞ்சு புரிஞ்சுக்கோ, எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை, என்னை விட்டு போயிடாத, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு காதில் ஹெட்செட்டை மாட்டிட்டு அதை எடுத்துகிட்டு இப்போ என்ன சொன்னீங்க, ஏதாவது சொன்னீங்களான்னு கேட்டுட்டு அப்படியே சிரிச்சுட்டே போயிடுவாங்க. ஆனால் இவர் பேசுனது எல்லாத்தையுமே கேட்டிருப்பாங்க, வேணும்னே அவர்கிட்ட அப்படி நடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டாங்களா. இப்போ ஹீரோ சொல்லுவார், உங்க கூட வேறு யாராவது ஃப்ரெண்டாக பேசினா கூட எனக்கு பிடிக்கல, எனக்கு அவ்வளோ ஜெலஸ் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கண்டுக்க மாட்டாங்க. அதை ஆஃபீஸ் போய் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ அவரை சுற்றி வரதே வேலையாக வச்சுப்பாரு. இப்போ ஓப்பனாகவே சொல்லிட்டாரா, ஹீரோயின் வந்து கண்டுக்காமல் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதுக்கு என் பின்னாடியே வரீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ பாட்டுக்கும் வேலையை பாரு, நான் பாட்டுக்கும் பின்னாடி வந்துட்டு இருக்கேன் வர இவர் வேற சொல்லிட்டு இருப்பாரு. அதோட அங்கே இருக்க அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அதை ஹீரோ கையில் கொட்டினோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மருந்தெல்லாம் போட்டு விடுவாங்க. இது சின்ன காயம் தான் சரியாயிடும். அவங்க கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய காயம் எப்படி ஆறும், என்னை விட்டுட்டு போறீல்ல அப்படின்லாம் கேட்பாரு. அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் சேரலான்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து சேரும் போது பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த காம்படிஷனுக்கான டேவும் வந்துடும். ஹீரோ வந்துட்டு இப்போ ஹீரோயினுக்காக வந்துட்டு சமைச்செல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. அதை ஆசையாக அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பாரு. ஆனால் அந்த ஃபுட்டில் வந்துட்டு யாரோ வந்து ஏதோ கலந்து வர வச்சிருப்பாங்க. இது தெரியாமல் ஹீரோயின் சாப்பிட்டு
சாப்பிட்ருப்பாங்களா, அந்த ஸ்டேஜில் நிற்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அங்கே உள்ள டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயின் வந்து சாப்பிடக்கூடாத ஃபுட் வந்து சாப்பிட்ருக்காங்க, அவங்களுக்கு அலர்ஜி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்களா, திரும்ப ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்டோட எக்ஸ் லவர் இருக்காங்களா, அவங்க தான் வந்து இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் ஹீரோயினுக்கு தான் அந்த ஃபுட்டு வந்து அலர்ஜி. அப்போ இவ கண்டிப்பாக ஹீரோயின் தான், அதாவது அவங்களோட ஃப்ரெண்டு தான், தங்கச்சி தான் அப்படின்றது அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருது. உடனே அவங்க ஒரு வேலை பார்த்துறாங்க. இவங்களுக்கு தான் ஆல்ரெடி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா, அவங்க தனியாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கத்தில் உட்காந்துருக்காரு. என்னாச்சுன்னு கேட்கும்போது எல்லாம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இப்போ அந்த காம்படிஷனில் என்னாச்சு, என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட லவர் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நியூஸில் வந்து இந்த பொண்ணு வந்துட்டு அவங்களோட அக்கா கிடையாது, இது தங்கச்சி, ஹீரோவை வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையும் போட்டு சொல்லிடும். அதோட ப்ரெஸ் மீடியாவும் எல்லாம் சேர்ந்து இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்லுவார்னா, அவங்க என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் விரும்புறது இவ்வளோ தான். இப்போ உங்களுக்குலாம் என்ன, நாங்கள் பிரிஞ்சிருவோன்னு பயந்தானே, எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு, என்னை திரும்ப கல்யாணம் பண்ணிப்பியான்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்டே எல்லாரும் முன்னாடி கேட்பாரு. அவ்வளோதான், அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அதோட இப்போ இந்த 2 பேர் கஷ்டப்பட்டாங்களா, அந்த மாடலிங் பொண்ணு இன்னொரு பொண்ணு, அவங்க 2 பேர் வந்து நினச்சிப்பாங்க சும்மா விட்டுருந்தா கூட சண்டை போட்டே அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணியே அவங்க 2 பேரும் நம்மளே சேர்த்து வச்சுட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் அது 2த்துக்கும் தோணும். இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்து திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சந்தோஷமாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் இவ்வளோ நடந்திருக்கே, இதெல்லாம் எப்படி, ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே இப்போ பல பிரச்சனை ஓடுதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. அந்த ஹீரோயினோட ஒரு எக்ஸ் லவர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு எனக்கு ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது, நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்தா அதை நீ செஞ்சினா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். என்னன்னு கேட்கும்போது 2 விஷயம் இருக்குது. ஒன்று, என்னோட ஒய்ஃப் கிட்ட இனிமேல் நீ எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி. ஏன்னா அவருக்கு அந்த இது இல்லைல்ல, அதெல்லாம் வேணா, எனக்கு என்னோட இதுதான் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதாவது வந்து அவருக்கு பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாவது செட்டில் ஆனால் போதுன்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அதனால ஹீரோ வந்து செகண்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுப்பாரு. என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த மாடலிங் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு ஹீரோவை இடையில வந்துட்டு ஒரு மாதிரி ட்ராமா போட்டு ஏமாத்துச்சுல, அதே மாதிரி அவளுக்கு வந்து இந்த ட்ரிங்க்ஸில் இந்த மாதிரிலாம் கலந்து கொடுத்து அவள் மயக்கமாக இருக்கும்போது அவ கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து இது போடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் இவரும் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ட்ரிங்க்ஸ் சொல்லும்போது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அவளுக்கே தெரியாமல் ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாரு. நீங்கள் உடனே அது கண்ணு முழிச்சு பார்த்தோன்னா யார் ராணின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடியடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும். உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னு ஹீரோவுக்கு கால் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஃபோட்டோ மொதல் அனுப்பு, அப்போ தான் நீ சொன்னதெல்லாம் நான் செய்வேன், அதாவது உனக்கு நீ கேட்ட அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் அவரும் அனுப்பி விட்டுருவார். இப்போ இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக அவங்க எப்படி பரப்புனாங்களோ அதே மாதிரி பரப்பிடுவாங்க. அதோட இப்போ எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்கன்னா, மாடலிங் பொண்ணுக்கு இதே வேலை தான் போல இருக்குது, ஆள்மாத்தி இவ இப்படி தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவளுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருந்தது டோட்டலாக எல்லாமே மாறிடும். அப்போ இதே மாதிரி தான் ஹீரோவையும் பண்ணியிருக்கா போல இருக்குது, அவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணி சேர்ந்துருக்காங்க, இவ மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு இப்போ அந்த டோட்டலாக எல்லாமே மாறிடும். ஹீரோயினும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்களா, அதனால் இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு நேஷனல் அவார்டும் கிடச்சிரும், அந்த கம்பெனிக்கான அவார்டும் கிடச்சிரும். அது இல்லாமல் இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தானே வந்துட்டு இந்த பொண்ணோட அந்த மாடலிங் பொண்ணோட இருந்தார். இந்த ஃபோட்டோ வந்துட்டு இன்னொரு அம்மா இருக்காங்கல்ல, அவரோட லவ்வர், அவங்களுக்கு போய்டும். அவங்க பார்த்தோன்னா பயங்கர டென்ஷன் ஆகும். அவங்களுக்கு இவரை பிடிக்காம இவங்க வேறு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ நம்மளை விட்டுட்டு இவன் இன்னொருத்தி கூட இருக்கானான்னு சொல்லிட்டு இப்போ அவங்களோட லவ் வந்து பிரேக்கப்பில் போய்டும். அவங்களும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாங்க. எங்கேயும் போனால் அவங்களுக்கு வேலையும் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன செய்ய தெரியாமல் 2 முழிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் அவங்கள பிளான் பண்ணி பண்ணுன்ற மாதிரி ஹீரோ எல்லாத்தையும் சொல்லுவார். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நேரம் அவங்க அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்கல்ல, இப்போ இவங்க 2 பேரும் அவங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட தான் இந்த ட்ராமா முடிஞ்சிருக்கும். இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ட்ராமாவில் சந்திக்கலாம்.